எஸ் ஸ்டூடெண்ட்ஸ், ஸோ நம்ம வந்து பார்த்தோன்னா இப்போ சாப்டர் 1 கவர் பண்ண போகிறோம். ஓகேவா? சாப்டர் 1 ரேஷியோ, ப்ரொபோர்ஷன், இண்டைசஸ், லாகரிதம். தட் மீன்ஸ் இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 4 சப் யூனிட் இருக்குது. ரேஷியோ, ப்ரொபோர்ஷன், இண்டைசஸ், லாகரிதம். இது நம்ம 4த்தையும் வந்து பார்த்தீங்கன்னா டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஓகே, ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ரேஷியோ கண்ணா. அதுக்கு முன்னாடி நம்மளோட அப்ரோச் எப்படி இருக்க போகுது அப்படின்னு நான் சொல்கிறேன். ஓகே, ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா அந்த சாப்டருக்கான இருக்கிற எல்லா கான்செப்ட்ஸையும் இருக்கிற எல்லா ஃபார்முலாவையும் டீட்டெயில்டாக இல்லை, ஜஸ்ட் கோ த்ரூ பண்ண போகிறோம். ஓகேவா? நான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நான் ஃபஸ்ட்டு டைம் சொல்லித்தரல. ஓகே, நீங்கள் இந்த வீடியோவை ஆல்ரெடி ஒரு டைம் எங்கேயாச்சும் கிளாஸ் பார்த்துட்டு இல்லைனா ஆல்ரெடி ஒரு டைம் நீங்களே படிச்சுட்டு அகைன் ரிவிஷன் பண்ணுறதுக்காக தான் இந்த வீடியோவை நீங்கள் பார்க்கணும். ஃபுல்லாக டீட்டெயில்டாக வந்து பார்த்தீங்கன்னா என்னால் எக்ஸ்பிளைன் பண்ண முடியாது. இந்த ஃபார்முலா எதனால் வந்துச்சு, அதுக்கு என்ன ப்ரூஃபு அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து எக்ஸ்பிளைன் பண்ண மாட்டேன். நீங்கள் ஒன்று புரிஞ்சுக்கணுங்கண்ணா. ஓகேவா? எக்ஸாம்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஃபார்முலா எதனால் வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்க மாட்டான். உனக்கு கொஸ்டின் கேட்பான், நிறைய சினரியோ கொடுப்பான். உனக்கு அந்த இடத்துல உனக்கு ஃபார்முலா அப்ளை பண்ண தெரியுதா, அந்த இடத்துல நீ கரெக்டாக யோசிச்சு ஆன்சரை கொண்டுட்டு வரியா, அதுதான் கேட்பான். அதுக்கு தான் நம்ம வந்து ப்ரிப்பேர் பண்ண போகிறோம். அப்போ நம்மளோட அப்ரோச் எதுவாக இருக்க போகுதுன்னா, டப்புன்னு எல்லா கான்செப்டையும் பார்த்துட்டு எல்லா ஃபார்முலாவையும் கோ த்ரூ பண்ணிவிட்டு நிறையா சம்ஸ் சால்வ் பண்ண போகிறோம். ஓகேவா? தட் மீன்ஸ் நீங்கள் இதை இந்த மேரத்தானை எப்படி எடுத்துக்கலாம்னா சம் சால்விங் மேரத்தான் அப்படின்னு கூட எடுத்துக்கலாம். ஓகேவா? ஏன்னா நம்ம அவ்வளோ தூரம் வந்து சம் சால்வ் பண்ண போகிறோம். என்னோட புக்கில் இருக்கிற பேசிக்லேருந்து அட்வான்ஸ் லெவல் இருக்கிற எல்லா சம்மையும் சால்வ் பண்ண போகிறோம். ஓகேவா? எதனால் அப்படின்னு கேட்டிங்கன்னா எல்லா இதுலேயும் ஓகேவா எல்லா கொஸ்டின்லையும் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம படிக்க போகிற ஒரு 10 ஃபார்முலா 20 ஃபார்முலா தான் வரும்னு வச்சுக்கோங்களேன். அதுக்காக வெறும் 10 ஃபார்முலா தான் சொல்லிட்டு 10 டைப்ஸ் ஆஃப் கொஸ்டின் இருக்காது, 100 டைப்ஸ் ஆஃப் கொஸ்டின் இருக்கும். ஒவ்வொரு கொஸ்டினையும் வந்து பார்த்தீங்கன்னா எப்படி அந்த ஃபார்முலாவை டெஸ்ட் பண்ணுறாங்கன்னு உனக்கு தெரியணும். எப்போ தெரியும்னா நிறைய கொஸ்டின் சால்வ் பண்ணால் தான் தெரியும். ஓகேவா? ஸோ அந்த ஒரு டிஸ்க்ளைமரோட நம்ம சீக்கிரமாக வந்து பார்த்தீங்கன்னா கான்செப்டை கோ த்ரூ பண்ணிவிட்டு ஃபார்முலா கோ த்ரூ பண்ணிவிட்டு பார்க்க ஆரம்பிச்சலாம். எம்சிக்யூ பார்க்க ஆரம்பிச்சலாம். ஓகேவா? ஃபர்ஸ்ட் ஒன்று ரேஷியோ கண்ணா. ஓகே, அதுக்கு முன்னாடி இந்த ரேஷியோ ப்ரொபோர்ஷன். ஓகே, இந்த சாப்டரில் நீங்கள் சம்டைம்ஸ் அல்ஜிப்ரா ஃபார்முலா யூஸ் பண்ண வேண்டிய சூழ்நிலை வரலாம். இது இப்போ நான் வந்து பார்த்தீங்கன்னா எடுத்தோடனே அல்ஜிப்ரா ஃபார்முலா நான் வந்து கொடுத்துருப்பேன். a+b² a² - b² அந்த மாதிரி சொல்லிட்டு நிறைய நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா அல்ஜிப்ரா நம்ம ஸ்கூலில் படிச்சிருப்போம்ல. இது இந்த சாப்டருக்கான ஃபார்முலா இல்லை. பட் சம்டைம்ஸ் நம்ம கொஸ்டின் சால்வ் பண்ணும்போது இந்த அல்ஜிப்ரா ஈக்குவேஷனை வச்சு சால்வ் பண்ணுற மாதிரி இருக்கும். நான் இப்போ இதை கோ த்ரூ பண்ணல. கொஸ்டின் சால்வ் பண்ணும்போது நம்ம இந்த இடத்துக்கு வந்து ஒரு டைம் கிளான்ஸ் பார்த்துக்கலாம். ஓகேவா? இப்போ நம்ம டேரெக்டாக ரேஷியோக்கு போயிடலாம் கண்ணா. ரேஷியோ. ஓகே, ரேஷியோ அப்படின்னா என்னப்பா? கம்பேரிசன். ஓகேவா? நீ வந்து பார்த்தீங்கன்னா மேத்தமெட்டிக்கலாக 2 விஷயத்தை கம்பேர் பண்ணுறேன். ஃபார் எக்ஸாம்பிள், அருண், ஆகாஷ் அப்படின்னு சொல்லிட்டு 2 ஃப்ரெண்டு இருக்கிறாங்க. அருணோட வெயிட்டு 60 kg, ஆகாஷோட வெயிட்டு 66 kg. ஓகேவா? இப்போ இவங்க 2 பேரோட வெயிட்டை நீ கம்பேர் பண்ணணும் அப்படின்னா 60:66 அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? ஸோ இந்த எக்ஸ்பிரஷனை தான் வந்து பார்த்தீங்கன்னா ரேஷியோ அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது சேம் கைண்ட் இருக்கணும்ப்பா, சேம் கைண்ட். ஓகேவா? நீ 2 விஷயத்தை கம்பேர் பண்ணுற, அது ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரே யூனிட்டில் எக்ஸ்பிரஸ் பண்ணிருக்கணும். அருண் வந்து பார்த்தீங்கன்னா கிலோகிராமில் சொல்கிறாங்க அருணோட வெயிட்டை. அதுக்கப்புறம் ஆகாஷோட வெயிட்டை சப்போஸ் பவுண்டில் சொல்கிறாங்கன்னு வச்சுக்கான். எனக்கு தெரில, பவுண்டுன்னு சொல்லிட்டு அமெரிக்காவில் யூஸ் பண்ணுவாங்க. பட் அசியும் அவன் ஒரு 70 பவுண்டு எல்பின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? 70 பவுண்டு. அப்போனா வந்து 60:70 சொல்லாமல் 70 சொல்லக்கூடாது. நீ எய்தர் அருணோட பவுண்டுக்கு மாற்று, இல்லை ஆகாஷோட கேஜின்னு மாற்று. நீ கேஜின்னு மாற்ற 66 kg. ஓகே, ஃபர்ஸ்ட் நான் நீ ரெண்டுத்தையும் ஒரே யூனிட்டுக்கு கொண்டுட்டு வந்துட்டேன்னா ஜஸ்ட் இந்த மாதிரி ஒரு இஸ்2 அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? ஒரு செமிகாலன் நீ போட்டு கம்பேர் பண்ணனா அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ரேஷியோ. ஒரு சேம் கைண்ட் ஆஃப் 2 திங்ஸை அப்படி இல்லைன்னா இங்கே 2 திங்ஸ் தான் வரும். ஓகேவா? 2 திங்ஸை நீ வந்து பார்த்தீங்கன்னா கம்பேர் பண்ணுறனா அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ரேஷியோ. ஓகே, இப்போ இதில் ஃபஸ்ட்டு இருக்கிற வேல்யூக்கு என்ன சொல்லுவாங்க அப்படின்னா ஆன்டிசிடென்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? தட் மீன்ஸ் ஆன்டிசிடென்ட்னு சொன்னால் அருணோட வெயிட்டை நீ எடுக்கணும். அப்படி இல்லை சார், கான்சிக்வெண்ட் அப்படின்னு இருந்தனா ஆகாஷோட வெயிட் எடுக்கணும். ஃபர்ஸ்ட் a:b சொல்லிட்டு ஒரு எக்ஸ்பிரஷன் இருக்குன்னா அதுதான் ரேஷியோ. அதில் ஏவை வந்து பார்த்தீங்கன்னா ஆன்டிசிடென்ட்னு சொல்லுவாங்க, பிஏ கான்சிக்வெண்ட்னு சொல்லுவாங்க. நீ எய்தர் அந்த ரேஷியோவை a:b அப்படின்னு சொல்லிட்டு எழுதலாம். அப்படி இல்லைன்னா டிவிஷன் ஃபார்மெட்டில் a/b அப்படின்னு எழுதலாம். ஓகேவா? a/bனா உனக்கு தெரியும், மேலே இருக்கிறது நியூமரேட்டர், கீழே இருக்கிறது டினாமினேட்டர். பட் என்னன்னா இந்த ரேஷியோ சாப்டரில் நீ நியூமரேட்டரை ஆன்டிசிடென்ட் அப்படின்னு சொல்லணும், டினாமினேட்டரை கான்சிக்வெண்ட் அப்படின்னு சொல்லணும். ஓகேவா? இது ரெண்டுமே சேம் யூனிட்ஸில் இருக்கணும். மேலே கேஜினா கீழே கேஜி, மேலே கிராம்னா கீழே கிராம். ஓகேவா? மேலே நம்பர் ஆஃப் யூனிட்னா கீழே நம்பர் ஆஃப் யூனிட்ஸ். அதுக்கப்புறம் ஒன்று புரிஞ்சுக்கணும், ரேஷியோக்கு வந்து பார்த்தீங்கன்னா யூனிட்டே இல்லை. ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா மேலே இருக்கிற யூனிட்டும் கீழே இருக்கிற யூனிட்டும் கேன்சல் ஆகிடும். தட் மீன்ஸ் நீ சிம்பிளாக சொல்கிறேன்னா 2:3, 3:4 அவ்வளோதான் சொல்லணும். 2:3 கிராம், 3:4 rupees அப்படிலாம் வந்து பார்த்தீங்கன்னா ரேஷியோக்கு நீ யூனிட்டை ஃபிக்ஸ் பண்ணக்கூடாது. ஏன்னா மேலே ஒரு யூனிட் இருக்கும், கீழே ஒரு யூனிட் இருக்கும், நியூமரேட்டர் டினாமினேட்டரும் அந்த யூனிட் கேன்சல் ஆகிட்டு நோ யூனிட்டில் தான் இருக்கும். ஓகேவா? ஸோ அது ஒன்று நீங்கள் வந்து புரிஞ்சுக்கணும். ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா சில ப்ராப்பர்ட்டிஸ்லாம் இருக்குது, ரேஷியோக்கு சில ப்ராப்பர்ட்டிஸ்லாம் இருக்குது. அதெல்லாம் நம்ம வந்து பார்த்திங்கன்னா 1 by 1 பார்த்துக்கிட்டே வரலாம்.
எப்பயுமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ரேஷியோ, அழகான ரேஷியோ சிம்பிளஸ்ட் ஃபார்மில் இருக்கணும் கண்ணா. ஓகேவா? சிம்பிளஸ்ட் ஃபார்மில் இருக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் சொன்னேன் 60:66. ஓகேவா? அப்படின்னு எழுதினாலும் தப்பு இல்லை. ஓகேவா? அப்படி அதாவது 60:66 அருணோட ஆகாஷோட கிலோகிராம் எவ்வளோப்பா ரேஷியோவில் சொல்லுங்கன்னு கேட்டிங்கன்னா 60:66ன்னு சொல்லணும். பட் என்ன அதனால் அதோட சிம்பிளஸ்ட் ஃபார்முக்கு நீ கொண்டுட்டு வா. காமனாக உன்னால் டிவைட் பண்ணணும்னா டிவைட் பண்ணிக்கிட்டே வா. ஸோ இன்டிவிசிபிள் ஃபார்மெட்டில் தான் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டாக எக்ஸ்பிரஸ் பண்ணணும். ஓகேவா? இப்போ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா 60:66 காமனாக டிவைட் பண்ண பார்ப்போம். காமனாக வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு 3ஆல் டிவைட் பண்ணலாமா? அப்படி இல்லைனா 6ஆலே டிவைட் பண்ணலாம். ஓகேவா? 6ஆலே டிவைட் பண்ணனா இது 10:11. தட் மீன்ஸ் இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா சிம்பிளஸ்ட் ஃபார்ம். இதுக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா நம்மளால் காமனாக டிவைட் பண்ண முடியாது. ஓகேவா? தட் மீன்ஸ் நீ ரேஷியோவை 60:66ன்னு சொன்னாலும் தப்பு இல்லை. ஆன்சர் கரெக்டாக தான் இருக்கும், மீனிங் கரெக்டு தான். பட் என்ன சிம்பிளஸ்ட் ஃபார்மில் சொல்கிறது தான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எப்படி சொல்கிறது நல்ல ரேஷியோ அப்படின்னு அர்த்தம். ஓகேவா? 10:11. அதுக்கப்புறம் ஆர்டரை சேஞ்ச் பண்ணக்கூடாது. 3:4ம் 4:3யும் சேம் இல்லை. ஓகேவா? அருண் ஆகாஷ்னு சொல்கிறேன்னா 10:11 தான் சொல்லணும். 11:10 வந்து பார்த்தீங்கன்னா சேம் அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம் இல்லை. ஓகே, அதுக்கப்புறம் நீ கம்பேர் பண்ணுற 2 யூனிட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா சேம் யூனிட்ஸில் இருக்கணும். அப்படி இல்லைனா வந்து பார்த்தீங்கன்னா சேம் யூனிட்டுக்கு கன்வெர்ட் பண்ணிட்டு கம்பேர் பண்ணணும். ஓகே, அதுக்கப்புறம் உனக்கு ஆன்டிசிடென்ட் அதிகமாக இருக்குது, எக்ஸோட ஒய் அதிகமாக இருக்குது. அதாவது A:B ஏ அதிகமாக இருக்குது 10:9. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா 12:7 அப்படின்னு சொல்லிட்டு உனக்கு எக்ஸோட வேல்யூ ஆன்டிசிடென்ட்டோட வேல்யூ அதிகமாக இருக்குன்னா அந்த ஈக்குவேஷனுக்கு பேர் என்னன்னு சொல்லுவாங்கன்னா கிரேட்டர் இன்இக்வாலிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி இல்லையா எக்ஸோட வேல்யூ கம்மியாக இருக்குன்னா லெஸர் இன்இக்வாலிட்டி. அப்படி இல்லைன்னா எக்ஸும் ஏவும் பியும் சேம்னா சிம்பிளஸ்ட் ஃபார்முலா 1:1 வரும். ஓகேவா? அந்த மாதிரி 1:1 எந்த ரேஷியோ இருந்தாலும் அது வந்து ஈக்குவாலிட்டி ரேஷியோ அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா சம்டைம்ஸ் வந்து செக் பண்ணலாம். அதுக்காக நீ வந்து பார்த்தீங்கன்னா புரிஞ்சு வச்சுக்கணும். ஓகே, அதுக்கப்புறம் இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகேவா? உனக்கு A:B அப்படின்னு ஒரு ரேஷியோ கொடுத்துட்டு அதோட டூப்ளிகேட் ரேஷியோ அப்படின்னு கேட்டாங்கன்னா நீ என்ன பண்ணணும்னா ரெண்டுத்தையும் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கொயர் பண்ணி விட்டணும். A²:B². ஓகேவா? அதே மாதிரி A:B கொடுத்துட்டு ட்ரிப்ளிகேட் ரேஷியோ சொல்லுங்கள். ட்ரிப்ளிகேட் ரேஷியோ கண்டுபிடிங்கன்னா A³ பவர் 3ன்னு போட்டணும். ஓகேவா? இதே சப் டூப்ளிகேட்டாக இருந்ததுன்னா ஸ்கொயர் இல்லை ஸ்கொயர் ரூட். ஓகேவா? அதாவது பவர் 2 இல்லை பவர் 1/2. ஓகே, A:B சப் டூப்ளிகேட் வந்து பார்த்தீங்கன்னா A² B². அப்படி இல்லைன்னா A⁻1/2 B⁻1/2. ஓகேவா? இதே சப் ட்ரிப்ளிகேட் இருந்தனா கியூபுக்கு பதில் 1/3 அப்படி இல்லைன்னா கியூப் ரூட். ஓகேவா? ஸோ டூப்ளிகேட் ரேஷியோ, ட்ரிப்ளிகேட் ரேஷியோ, சப் டூப்ளிகேட் ரேஷியோ உனக்கு என்னன்னு தெரிஞ்சிச்சு. அதுக்கப்புறம் இன்வெர்ஸ் ரேஷியோனா என்னதுப்பா? சிம்பிளா அதாவது பசங்க என்ன சொல்லுவாங்கன்னா சரி A:Bனா B:A. அதாவது ஆன்டிசிடென்ட்டையும் கான்சிடென்ட்டையும் திருப்பி போட்டோன்னா அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா இன்வெர்ஸ் ரேஷியோ அப்படின்னு சொல்லுவாங்க. ஆக்சுவலாக அப்படி இல்லை. ஓகேவா? எப்படின்னு நான் சொல்கிறேன். ஒரு இன்வெர்ஸ் ரேஷியோவை நீ கண்டுபிடிக்கணும் அப்படின்னா ஒன்றும் இல்லை, A:B இதோட இன்வெர்ஸ் ரேஷியோவை எழுத சொல்கிறாங்கன்னா உனக்கு தெரியும் B:A அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேவா? அதாவது ஆன்டிசிடென்ட்டை கான்சிக்வெண்ட்டாக மாற்றணும், அப்படி இல்லையா கான்சிக்வெண்ட்டை ஆன்டிசிடென்ட்டாக மாற்றணும். பட் என்னதுன்னா நீ டேரெக்டாக இந்த மாதிரி சொல்லக்கூடாது. ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும் அப்படின்னா இன்வெர்ஸ் ரேஷியோனா ஆன்டிசிடென்ட் இருக்கா, ஆன்டிசிடென்ட்டை 1/ஆன்டிசிடென்ட் அப்படின்னு போடு. அதே மாதிரி கான்சிக்வெண்ட்டை 1/கான்சிக்வெண்ட்டுன்னு போடு. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே டினாமினேட்டரில் இருக்குது. டினாமினேட்டரை எலிமினேட் பண்ண பார்ப்போம். டினாமினேட்டர் எப்படி எலிமினேட் பண்ணுவேன்? இங்கே இன்டூ AB போடு, இங்கே இன்டூ AB போடு, காமனாக ஒரு மல்டிப்ளிகேஷன் பண்ணு நியூமரேட்டரும் டினாமினேட்டரும். இப்போ ஏவும் கேன்சல், அப்போ இங்கே B இருக்கும், இங்கே பியும் கேன்சல் A இருக்கும். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி தான் வந்து பார்த்தீங்கன்னா இன்வெர்ஸ் ரேஷியோவை கண்டுபிடிக்கணும். எதுக்காக அப்படின்னு நான் சொல்கிறேன்னா சம்டைம்ஸ் பசங்க A:B:C சரி. ஓகேவா? இப்போ சம்டைம்ஸ் கொஸ்டினில் வந்து பார்த்தீங்கன்னா A:B:C அதோட இன்வெர்ஸ் ரேஷியோவை கண்டுபிடிக்க சொல்லுவாங்க. பசங்க வந்து பார்த்தீங்கன்னா C:B:Aன்னு எழுத சான்ஸ் இருக்குது. அப்படி எழுதக்கூடாது. அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா ட்ரெயினை திருப்பி போடுறது பேர் வந்து பார்த்தீங்கன்னா இன்வெர்ஸ் ரேஷியோ இல்லை. இன்வெர்ஸ் ரேஷியோ என்னதுன்னா ஒவ்வொரு எலமெண்ட்டையும் வந்து பார்த்தீங்கன்னா 1/ல நீ கொண்டுட்டு வரணும், டிவிஷனில் கொண்டுட்டு வரணும். 1/A is to 1/B is to 1/C. ஓகேவா? இப்போ டினாமினேட்டரில் யூஸ்வலாக வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்பிரஸ் பண்ண மாட்டாங்கப்பா. ஒரு ரேஷியோவில் டினாமினேட்டர் இருக்குன்னா அதை எலிமினேட் பண்ணிட்டு ஒன்லி நியூமரேட்டர் இருக்கிற மாதிரி நீ வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்பிரஸ் பண்ணணும். அதை எப்படி எக்ஸ்பிரஸ் பண்ணலாம் அப்படின்னா காமன் மல்டிப்ளிகேஷன் பண்ணு. காமன் மல்டிப்ளிகேஷன். ஓகேவா? ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே A இருக்குது டினாமினேட்டர், B இருக்குது டினாமினேட்டர், C இருக்குதுன்னா இதை ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா A:B:C அப்படின்னு சொல்லிட்டு மூணுத்தையும் வந்து மல்டிப்ளை பண்ண பார்ப்போம். A:B:C. அதே மாதிரி இங்கே A:B:C காமனாக மல்டிப்ளை பண்ணு. A:B:C டே நீ காமனாக மல்டிப்ளை பண்ணனா உனக்கு ஃபைனல் ரேஷியோலாம் வந்து பார்த்தீங்கன்னா சேஞ்ச் ஆகுது. ஓகேவா? அதனால் நம்ம மல்டிப்ளை பண்ணுறோம். இப்போ
ஏ இருக்கா, ஏவை டிவைட் பண்ணு, சாரி கேன்சல் பண்ணு, வெறும் பிசி மட்டும் இருக்கும். பி இருக்கா, கேன்சல் பண்ணு, ஏசி மட்டும் இருக்கும். சி இருக்கா, கேன்சல் பண்ணு, ஏபி மட்டும் இருக்கும். தட் மீன்ஸ் இன்வர்ஸ் ரேஷியோ ஆஃப் ஏபிசி வந்து பார்த்தீங்கன்னா பிசி இஸ் டு ஏசி இஸ் டு ஏபி. ஓகேவா? ஸோ இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நீ இன்வர்ஸ் ரேஷியோவை கண்டுபிடிக்கணும். அதுக்கப்புறம் கம்மின்சரபிள் ரேஷியோ, இன்கம்மின்சரபிள் ரேஷியோ. ஓகே, அப்படின்னா ஒன்றும் இல்லை பண்ணி ரேஷியோ வந்து பார்த்தீங்கன்னா டிஜிட்டில் எக்ஸ்பிரஸ் பண்ணல. ஓகேவா? இன்டீஜரில் எக்ஸ்பிரஸ் பண்ணுறேன். இன்டீஜர்னா என்னதுரா, வித்தவுட் டிஜிட் பாயிண்டில் இல்லாமல் ஒரு நம்பர் இருந்துச்சுன்னா அதுதான் இன்டீஜர்னு சொல்லுவாங்க. 3:2 5:6 அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேவா? பட் இதுவே வந்து பார்த்தீங்கன்னா இன்கமென்சூரபிள் அப்படின்னா ஒன்றும் இல்லை, உனக்கு பாயிண்டில் இருக்கும். ஓகேவா? கியூப், அதாவது கியூப் ரூட் இஸ் டு ஸ்கொயர் ரூட், கியூப் ரூட் ஆஃப் 3 இஸ் டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் 2 அந்த மாதிரி சொல்கிறாங்கன்னா நீ கியூப் ரூட் ஆஃப் 3 வந்து பார்த்தீங்கன்னா பாயிண்ட் இல்லாமல் டிஜிட் இல்லாமல் வந்து உன்னால் எழுத முடியாது. ஓகேவா? தட் மீன்ஸ் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா டெசிமலில் போகுது, அதனால் வந்து பார்த்தீங்கன்னா இது இன்கமென்சரபிள் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, அதுக்கப்புறம் காம்பவுண்ட் ரேஷியோ. காம்பவுண்ட் ரேஷியோனா ஒன்றும் இல்லை, இருக்கிற எல்லா ரேஷியோ நீ மல்டிப்ளை பண்ணணும். A/B இன்ட்டு C/D இன்ட்டு E/F அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிற எல்லாத்தையும் நீ வந்து பார்த்தீங்கன்னா மல்டிப்ளை பண்ணுறேன்னா அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா காம்பவுண்ட் ரேஷியோ அப்படின்னு சொல்கிறாங்க. அவ்வளோதான் கண்ணா. இதெல்லாம் தான் வந்து பார்த்தீங்கன்னா ஜென்ரல் ஃபார்முலா அப்படி இல்லைனா ப்ராப்பர்ட்டிஸ் அப்படின்னு சொல்லலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த நாலேஜ் வச்சுக்கிட்டு நம்ம பேசிக் சம்லேருந்து அட்வான்ஸ் சம் வரைக்கும் நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஓகேவா? ஓகே, இப்போ பாருங்கப்பா, ரேஷியோ ஆஃப் டூ குவான்டிட்டிஸ் வந்து பார்த்தீங்கன்னா 3:4. ஆன்டிசிடென்ட் வந்து பார்த்தீங்கன்னா 15 இருக்குது. ஓகேவா? கான்சிக்வென்ட் என்னது அப்படின்னு கேட்குறாங்க. அதாவது எப்படின்னா ஒரு ரேஷியோ வந்து பார்த்தீங்கன்னா 3:4 இருக்குது. ஓகேவா? அதாவது ஒரு ரேஷியோ 3:4 இருக்குது. எனக்கு வந்து பார்த்தோன்னா நியூமரேட்டர், அதாவது வந்து பார்த்தீங்கன்னா ஆன்டிசிடென்ட்டோட வேல்யூ கொடுத்துட்டான், ஆனால் வந்து பார்த்தோன்னா கான்சிக்வென்ட்டோட வேல்யூ தெரியல. ஓகேவா? தட் மீன்ஸ் நீ எக்ஸ்னு போட்டு சால்வ் பண்ண பார்ப்போம். எக்ஸ்னு போட்டு சால்வ் பண்ணால் எக்ஸ் இந்த சைடு வந்துடும், அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா 15 × 4/3 அப்படின்னு சொல்லிட்டு எல்ஹெச்எஸ் வந்து ஆர்ஹெச்எஸ்க்கு போய்டும். ஓகேவா? இங்கே 3/4ன்னு இருக்கிறத அங்கே 4/3ன்னு போடும். அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா சால்வ் பண்ண பார்ப்போம். சால்வ் பண்ண உனக்கு என்னடா வருது, 15 × 4/3 போட்டோன்னா 20. ஓகே, சிம்பிள். அப்படி இல்லையா, நீ சிம்பிளாக என்ன தெரியுமா பண்ணலாம், 3/4 போட்டு பார்ப்போம். அப்படி இல்லைனா நீ வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ சிம்பிளாக வந்து எக்ஸாமில் சால்வ் பண்ணணுமோ அதுதான் மேட்டர்னு வச்சுக்கான். நீ இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஈக்குவேஷன் பெருசாக எழுதி சால்வ் பண்ணலாம். அப்படி இல்லையா, சிம்பிளாக சால்வ் பண்ணால் ஒன்றும் இல்லை, 3/4 கேல்குலேட்டரில் விளையாட கற்றுக்கணும். ஓகே, 3/4 போட்டோன்னா 0.75 வருது. ஓகேவா? தட் மீன்ஸ் 15 உனக்கு ஆன்சர் போட்டோன்னா 0.75 வரணும். ஓகேவா? 15/16 வரல, 15/60 வரல, 15/22 அதுவும் வரல, 15/20 வந்துருச்சு, 0.75 வந்துருச்சு. என்னடா தெரியுதா? சரி, ஓகே, உனக்கு தெரியல. ஸோ அந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நீ எய்தர் ஆன்சரை கண்டுபிடிக்கலாம், அப்படின்னா ஆன்சரை டெஸ்ட் பண்ணலாம். ஓகேவா? உனக்கு எது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பீடான மெத்தோட அது டப்புன்னு கண்டுபிடிச்சி நீ என்ன பண்ணணும், ஆன்சரை கண்டுபிடிக்கணும். எய்தர் நீ இந்த மாதிரி ஈக்குவேஷனை சால்வ் பண்ணி ஆன்சரை கொண்டுட்டு வரலாம், அப்படி இல்லை எனக்கு தான் 3 ஆன்சர் 4 ஆன்சர் கொடுத்துருக்காங்க, அது எது கரெக்டுன்னு சொல்லிட்டு நான் டெஸ்ட் பண்ணலாம். ஓகேவா? எந்த இடத்துல எது அப்ளை பண்ணணும்னு சொல்லிட்டு உனக்கு ப்ராக்டிஸ் பண்ணால் தான் தெரியும். ஓகே, சரி. இப்போ நெக்ஸ்ட் செகண்ட் ரேஷியோ 5:7 இருக்கு. அதோட கான்சிக்வென்ட் ஆஃப் இன்வர்ஸ் ரேஷியோ வந்து பார்த்தீங்கன்னா 5. அப்படின்னா ஆன்டிசிடென்ட் அப்படின்னா என்னன்னு கேட்குறாங்கண்ணா. ஃபஸ்ட்டு இங்கே பாரு, 5:7 ரேஷியோ இருக்கா, அதோட இன்வர்ஸ் ரேஷியோனா என்னது, 7:5. ஓகேவா? 7:5. இந்த 7:5க்கு ஒரு கான்சிக்வென்ட் இருக்குது. ஓகேவா? கான்சிக்வென்ட் என்னது, நியூமரேட்டர் டினாமினேட்டர். ஓகே, டினாமினேட்டர் எங்கே இருக்கிறான், சரி எவ்வளோ இருக்கிறான், 5. ஓகேவா? தட் மீன்ஸ் ஆன்டிசிடென்ட் என்ன அப்படின்னு கேட்குறான்னா, ஆன்டிசிடென்ட்னா என்னதுரா 7. ஓகேவா? அப்படி 7 எடுத்து போட வேண்டியதான். எஸ், அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா லெவல் 2 கண்ணா. ஓகே, லெவல் 2 இனிமேல் நம்ம அட்வான்ஸ்க்கெலாம் வரலடா, பேசிக் லெவல் 1 பேசிக் லெவல் 2ன்னு நான் ஏதாச்சும் ஒரு கொஸ்டின் கொடுத்துருக்கேன்னா அது உன்னோட ப்ராக்டிஸ்க்காக தான். இனிஷியலாக இப்போ எப்படி சொல்கிறது, நம்ம வந்து கிரிக்கெட் விளாடும் போது ட்ரையல் பால்ஸ்லாம் போட்டு விளாடுவோம்ல, அந்த மாதிரி ட்ரையல் பால்ஸ் தான் மெயின் கேம்னு ஸ்டார்ட் ஆகல. ஸோ நான் ட்ரையல் பால்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு நம்ம ஒரு மாதிரி வார்ம் அப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் மெயின் சமைக்க போக போகிறோம். ஓகேவா? ஸோ பேசிக் லெவல் 2. ஓகே, ஈஸி. பேசிக் லெவல் 2னா பேசிக் லெவல் 2ல் 1 by 1 நம்ம சால்வ் பண்ணலாம். A/B வந்து பார்த்தீங்கன்னா 3:4ன்னு சொல்லிட்டாங்க. ஒரு அல்ஜிப்ரிக் ஈக்குவேஷன் கொடுத்துருக்கான், இதை சால்வ் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு. இதை நீ வந்து பார்த்தீங்கன்னா மென்டல் கேல்குலேஷனே பண்ணலாம், அப்படி இல்லைனா பென்சில்லாம் இருக்காமல் நீ வந்து பார்த்தீங்கன்னா கேல்குலேட்டரே பண்ணலாம். எப்படி சார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, A இருக்கிற இடத்துலலாம் 3ன்னு போடுங்க, B இருக்கிற இடத்துலலாம் 4ன்னு போடுங்க, முடிஞ்சு. ஓகேவா? 2A அப்படின்னா 2 3s are 6 மைண்டில் வச்சுக்கோ. அதுக்கப்புறம் 3 4s are 12. ஓகேவா? 3 × B அதில் 12. ஓகே, தட் மீன்ஸ் 6/12 வந்து பார்த்தீங்கன்னா
சாரி 6 + 12 வந்து பார்த்தீங்கன்னா 18. அதே மாதிரி 3a பாரு பார்ப்போம். 3a வந்து பார்த்தீங்கன்னா 3 3 are 9. ஓகே, ப்ளஸ் 4 4 are 16. தட் மீன்ஸ் 9 + 16 எவ்வளோ 25 முடிஞ்சு. ஓகேவா? ஸோ 18:25 ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா இங்கே 18 வரணும், நான் 18 போட்டேன். ஓகே, ஸோ 18:25 பி தான் ஆன்சர். ஓகே, அதுக்கப்புறம் சரி ஓகே சார், அது சிம்பிளாக இருக்குது. இப்போ இந்த மாதிரி இடத்துல காம்ப்ளெக்ஸாக இருக்குது. x/y வந்து பார்த்தீங்கன்னா 3:4. ஓகே, தட் மீன்ஸ் எக்ஸ் இருக்கிற இடத்துலலாம் 3ன்னு போட்டுக்கோ, y இருக்கிற இடத்துலலாம் 4ன்னு போட்டு ஈக்குவேஷனை சால்வ் பண்ணனா முடிஞ்சு. இதை நான் போட்டு காட்டணும்னு அவசியம் இல்லை, பட் என்ன அதுனா நீங்களே கூட போடலாம். கேல்குலேட்டரில் ஸ்பீடு வரணும் கண்ணா. ஓகே, கேல்குலேட்டரில் ஸ்பீடு வரணும். நீ தயவு செஞ்சு எப்படி சொல்கிறது, எக்ஸாமில் எவ்வளோ தூரம் உன்னோட எப்படி சொல்கிறது பேப்பரையும் பெண்ணையும் மினிமமாக யூஸ் பண்ணுறோம், அவ்வளோ தூரம் உனக்கு வந்து ஸ்பீட் இன்க்ரீஸ் ஆகும். ஓகே, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் என் கையில் எதுவும் இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், ஒன்லி கேல்குலேட்டர் தான் இருக்குது. இப்போ நான் கேல்குலேட்டர் வச்சு மெமரி ப்ளஸ்ஸு மெமரி மைனஸு அதுக்கப்புறம் எம்ஆர்சி இதெல்லாம் வச்சு நான் வந்து பார்த்தீங்கன்னா எப்படி டப்புன்னு சால்வ் பண்ணுறேன்னு பாருங்கள். x² 3² என்னதுரா 9 × 4. ஓகேவா, 9 × 4 ப்ளஸ்ஸுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீ m+ போட்டுக்கோ. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ் 3 × y² 16. ஓகே, 3 × 16 அகைன் ப்ளஸ்ன்னு போட்டு எம்ஆர்சி அனுப்பினீங்கன்னா எனக்கு எவ்வளோ தூரம் வந்துருச்சு, ஆன்டிசிடென்ட் வந்துருச்சு 84. ஓகேவா, இப்போ கான்சிக்வெண்ட் கண்டுபிடி பார்ப்போம். கான்சிக்வெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா x³ + y³. x³ என்னதுனா 3 × 3 × 3 27. y³ என்னது 4 × 4 × 4 64. ரெண்டுத்தையும் வந்து பார்த்தீங்கன்னா நான் m+ பண்ணி எம்ஆர்சி பண்ணனா 91 வந்துருச்சு. ஓகேவா, ஸோ அவ்வளோதான் கண்ணா. அதுக்கப்புறம் இன்னொன்று என்னன்னா, சம்டைம்ஸ் வந்து பசங்களுக்கு வந்து காமன் டிவிஷன் டப்புன்னு வந்து மைண்டில் வராது. 84 91 நம்ம எப்படி காமனாக டிவைட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி உனக்கு மைண்டில் வரலன்னா டிவைட் பண்ணி விட்டுரு, பிரச்சனை இல்லை. ஓகேவா, 84 / 91 போட்டேன்னா 0.92307 இந்த மாதிரி ஒரு 5 டிஜிட் கொண்டுட்டு வந்துரு. ஓகேவா, அதாவது வந்து உனக்கு ரேஷியோவை உனக்கு ஃபர்தராக சிம்பிளிஃபை பண்ண தெரியல. சிம்பிளிஃபை பண்ண எல்லாருக்கும் தெரியும், பட் என்னதுன்னா ஸ்பீடாக பண்ணுறதுக்காக நான் சொல்கிறேன். ஓகேவா, நீ அந்த மாதிரி சிம்பிளிஃபை பண்ணாமலே நீ என்ன பண்ணலாம் அப்படின்னா ஆன்சரை கண்டுபிடிக்கலாம். எப்படின்னா 84 / 91 போட்டு எவ்வளோ தூரம் டிஜிட் வருதுன்னு பார்த்துக்கோம். ஓகேவா, டெசிமலில் கொண்டுட்டு வா ஆன்சரை 0.92307. இப்போ கொஷினில் ஆன்சரில் கொடுத்துக்கிற மூணுத்தையும் வந்து பார்த்தீங்கன்னா டெஸ்ட் பண்ணி பார்ப்போம். 13 / 12 போட்டோன்னா என்ன வருது 1.0ன்னு வருது, அப்படின்னா அது ஆன்சர் இல்லை. 12 / 13 போட்டோன்னா 0.92307 வந்துருச்சு, ஆன்சர் வந்துருச்சு. தட் மீன்ஸ் பி தான் ஆன்சர். ஓகேவா, ஸோ அந்த மாதிரி கூட நீங்கள் பண்ணலாம் கண்ணா. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா P/Q. ஓகேவா, இஸ் சப் டூப்ளிகேட் ரேஷியோ ஆஃப் சம்திங் சொல்கிறான். ஓகேவா, சப் டூப்ளிகேட் ரேஷியோ. தட் மீன்ஸ் நீ இந்த ரேஷியோவை என்ன பண்ணணும்னா சப் டூப்ளிகேட் எடுக்கணும். அது எப்படி சார் சப் டூப்ளிகேட் எடுக்கிறது, ஸ்கொயர் ரூட் போட்டு விட்டுக்கும். ஓகேவா, ஸ்கொயர் ரூட் போட்டு விட்டுனா அது சப் டூப்ளிகேட் ரேஷியோ. ஓகேவா, இப்போ இதோட சப் டூப்ளிகேட் ரேஷியோ வந்து என்னன்னு சொல்கிறாங்கன்னா P/Qன்னு சொல்கிறாங்க. ஓகே, தட் மீன்ஸ் இதை வந்து பார்த்தீங்கன்னா நீ கொஞ்சம் எழுதி தான் சால்வ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகே, P/Q வந்து பார்த்தீங்கன்னா சப் டூப்ளிகேட் ரேஷியோ ஆஃப் சம்திங் சொல்கிறாங்க. அந்த சம்திங் என்னது P - x², Q - x². ஓகேவா, P - x², Q - x². டேய், டூப்ளிகேட்டு சப் டூப்ளிகேட்டு ட்ரிப்ளிகேட்டு சப் டூப்ளிகேட்டு அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பார்த்தாச்சு. ஓகேவா, உனக்கு சப் டூப்ளிகேட்னு கொடுத்தாங்கன்னா ஸ்கொயர் ரூட் போட்டுக்கோ. ஓகே, இதை நான் வந்து பார்த்தீங்கன்னா டிவிஷனில் எழுதுறேன். டிவிஷன் எதுனா தான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சம்ம சால்வ் பண்ண முடியும். ஓகே, P - x². ஒரே நிமிஷம்ப்பா, என்னதுரா P / Q. ஓகே, ஒரே நிமிஷம். P / Q. P / Q is equal to P - x² / Q - x². இதோட சப் டூப்ளிகேட். தட் மீன்ஸ் ரூட் போட்டுக்கோ. சரி, எனக்கு இந்த ரூட் அசிங்கமாக இருக்குது சார் அப்படின்னு நினச்சேன்னா நீ இங்கே அதை கொண்டுட்டு வா. RHSல இருக்கிற ரூட்டை நீ LHSக்கு கொண்டுட்டு வந்துட்டேன்னா பவராக மாறிடும். ஓகேவா, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா சால்வ் பண்ண பார்ப்போம். இது எப்படி சால்வ் பண்ணலாம், டினாமினேட்டர் வந்து பார்த்தீங்கன்னா அந்த சைடு கொண்டுட்டு போ மல்டிப்ளை. அதே மாதிரி இந்த டினாமினேட்டர் இந்த சைடு கொண்டுட்டு போ மல்டிப்ளை. ஓகேவா, P² இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அல்ஜிப்ராவை சால்வ் பண்ணுறது. ஓகேவா, உனக்கு ஒரு அல்ஜிப்ரா ஈக்குவேஷனை சால்வ் பண்ண தெரிஞ்சிச்சுன்னா இந்த மாதிரி சம்லாம் வந்து நீ சால்வ் பண்ணிடலாம். ஓகே, P² × Q - x². டினாமினேட்டரை இந்த ஆன்சரை கொண்டுட்டு வந்துட்டோம்னா நியூமரேட்டராக மாறிடும். ஓகேவா, மல்டிப்ளிகேஷன் மாறிடும், டிவிஷன். ஓகே, அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா P - x² × Q². ஓகே, சால்வ் பண்ண பார்ப்போம். மல்டிப்ளை பண்ணு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா மல்டிப்ளை பண்ணு. P² Q - P² x² is equal to PQ² - Q² x². இங்கே எதெல்லாம் காமனாக இருக்குது. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த மைனஸை இங்கே கொண்டுட்டு வாங்க. ஓகேவா, அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா
இந்த பிக்யூ ஸ்கொயரை இங்கே கொண்டுட்டு வாங்க. ஓகே, கொண்டுட்டு வந்தனா எப்படி இருக்கும்? இது அப்படியே இருக்கும், பி ஸ்கொயர் கியூ. இது இந்த சைடு வந்துச்சுன்னா பாசிட்டிவில் இருக்கிறது நெகட்டிவாக மாறிடும். மைனஸ் எவ்வளோடா? பி கியூ ஸ்கொயர். ஓகேவா? அதே மாதிரி அந்த சைடு போயிடுச்சுன்னா நெகட்டிவில் இருக்கிறது பாசிட்டிவாக மாறிடும். ஓகே, இங்கே நெகட்டிவில் இருக்கா, இது பாசிட்டிவாக மாறிடும். பி ஸ்கொயர் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் கியூ ஸ்கொயர் எக்ஸ் ஸ்கொயர். ஓகேவா? இப்போ இதில் எதெல்லாம் காமனாக இருக்குது? காமனாக வந்து பார்த்தீங்கன்னா என்னடா இருக்குது? பி இருக்குது, கியூ இருக்குது. ஓகேவா? காமனாக இருக்கிறது வெளியே எடுத்துட்டுனா மீதி இங்கே ஒரு பி எக்ஸ்ட்ராவாக இருக்குது. ஏன்னா பி ஸ்கொயர், பி இன்ட்டு பி. ஓகே, ஒரு பி எக்ஸ்ட்ரா இருக்குது. மைனஸ் இங்கே என்ன இருக்குது? ஒரு கியூ எக்ஸ்ட்ராவாக இருக்குது. ஓகேவா? அதே மாதிரி இங்கே என்ன காமனாக இருக்குன்னு பாருங்கள் பார்ப்போம். எக்ஸ் ஸ்கொயர் தான் காமனாக இருக்குது. எக்ஸ் ஸ்கொயர் காமனாக இருக்குது. மீதி இருக்கிறது என்னது? ஒரு பி ஸ்கொயர் இந்த இடத்துல இருக்குது, இங்கே ஒரு கியூ ஸ்கொயர் இருக்குது. ஓகே, இப்போ இதுதான் நான் அல்ஜிப்ரா ஈக்குவேஷன். பி ஸ்கொயர் மைனஸ் கியூ ஸ்கொயர். இதை நான் எப்படி எழுதலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, பி ப்ளஸ் கியூ பி மைனஸ் கியூ. எதனால் சார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நமக்கு அல்ஜிப்ரா ஃபார்முலா ஒன்று தெரியும். ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு ஏ ப்ளஸ் பி ஏ மைனஸ் பி. ஓகேவா? அதை நம்ம வந்து பார்த்தோன்னா ஆல்ரெடி அந்த அல்ஜிப்ரா ஈக்குவேஷனில் கொடுத்துருக்கோம். ஓகே, இப்போ நீ அதை சால்வ் பண்ணனா இதுக்கு பதில் நீ என்ன போடலாம்? பி ப்ளஸ் கியூ பி மைனஸ் கியூன்னு போடலாம். இங்கே ஒரு பி மைனஸ் கியூ கேன்சல் பண்ணி இங்கே ஒரு பி மைனஸ் கியூ கேன்சல் பண்ணி, தட் மீன்ஸ் ரிமைனிங் என்ன இருக்கும்? பி கியூ இருக்கும். இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயர் பி ப்ளஸ் கியூ. ஓகேவா? இப்போ கொஷினில் என்ன ஃபார்மில் எக்ஸ்பிரஸ் பண்ணுறான்? எக்ஸ் ஸ்கொயர் தான் கேட்குறான். ஓகேவா? டிவிஷனில் எக்ஸ்பிரஸ் பண்ணுறான்னா இந்த எக்ஸ் ஸ்கொயர் அப்படியே வச்சுக்கிட்டு இதை இங்கே கொண்டுட்டு வந்துட்டேன்னா பி கியூ divided by p plus q. ஓகேவா? இருக்கான்னு பாரு, pq divided by p plus q இருக்கு. ஓகே, நீ இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஈக்குவேஷனை சால்வ் பண்ணியும் ஆன்சரை கண்டுபிடிக்கலாம். ஓகே, அதுக்கப்புறம் என்ன? கொஸ்டின் நம்பர் 6. கொஸ்டின் நம்பர் 6ம் அதே மாதிரி தான் நீ அல்ஜிப்ரா சால்வ் பண்ணுற மாதிரி இருக்கும். அவன் என்ன சொல்கிறான்னா 2s is to 3t is duplicate ratio. duplicate ratio என்னதுடா? ஸ்கொயர் வந்துரு, ஸ்கொயர் போட்டுனா டூப்ளிகேட் ரேஷியோ கண்டுபிடிச்சணும். ஓகேவா? இஸ் டூப்ளிகேட் ரேஷியோ ஆஃப் 2s மைனஸ் பி இஸ் டு 3t மைனஸ் பி ஸ்கொயர். ஓகேவா? அந்த மாதிரி போட்டு நீ இந்த ஈக்குவேஷனை சால்வ் பண்ணனா உனக்கு வந்துடும் கண்ணா. ஈக்குவேஷன் சால்வ் பண்ணால் உனக்கு வந்துடும். ஓகே, அகைன் நான் வந்து பார்த்தீங்கன்னா போட்டு காட்டல, நம்ம வந்து வெரைட்டி ஆஃப் சம்மை வந்து போடலாம். ஒரே மாதிரி சம்மை வந்து பார்த்தீங்கன்னா அகைன் அண்ட் அகைன் போட தேவையில்ல. ஓகேவா? அதுக்கப்புறம் இங்கே பாரு, p is to q equal to 2 is to 3, x is to y is equal to 4 is to 5. இந்த மாதிரி கொடுக்குறான்னா ஒரு பெரிய ஈக்குவேஷன் சால்வ் பண்ண சொல்கிறான். ஒன்றும் இல்லை, p இருக்கிற இடத்துலலாம் 2 போடு. ஓகேவா? p இருக்கிற இடத்துல 2 போடு, q இருக்கிற இடத்துல 3 போடு, x இருக்கிற இடத்துல 4 போடு, y இருக்கிற இடத்துல 5 போடு. முடிஞ்சு, சால்வ் பண்ணிட்டுனா முடிஞ்சு. ஓகேவா? இப்போ வந்து பார்த்தீங்கன்னா டைப்ஸ் ஆஃப் ரேஷியோ வச்சு கேட்கலாம் சம்டைம்ஸ். ஓகே, இன்வர்ஸ் ரேஷியோ ஆஃப் 11:5 நமக்கு தெரியும் 15:11. பட் இதுவே 3 டேர்ம் இருக்குதுன்னா அப்படியே ட்ரெயினை திருப்பி போடக்கூடாது. அதை எப்படி கண்டுபிடிக்கணும்னு நான் சொன்னேன். ஓகேவா? அதுக்கப்புறம் ரேஷியோ காம்பவுண்டட் ஆஃப் அப்படின்னா ஒன்றும் இல்லை. காம்பவுண்ட் ரேஷியோ என்னது? மல்டிப்ளிகேஷன். ஓகே, 2/3 மல்டிப்ளை பண்ணு இன்டூ 9/4, அதுக்கப்புறம் இன்டூ 5/6 இன்டூ 8/10. ஓகே, இதை அப்படியே போட்டு பார்ப்போம். மேலே இருக்கிறத மேலே இருக்கிறத அப்படியே மல்டிப்ளை பண்ணு. நியூமரேட்டர் எவ்வளோ வருது? 2 × 9 × 5 × 8 720. கீழே என்ன வருது பாரு, 3 × 4 × 6 × 10, அதுவும் 720. தட் மீன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 1:1. ஓகே, சிம்பிள். டூப்ளிகேட் ரேஷியோனா ஸ்கொயர் போட்டுக்கோ, சப் டூப்ளிகேட் ரேஷியோனா ரூட்டு போட்டுக்கோ. ஓகே, இதெல்லாம் நான் வந்து பார்த்தீங்கன்னா அகைன் நான் வந்து சம்மு போட்டு காட்டணும் அப்படின்னு அவசியம் இல்லை, எக்ஸ்பிளைன் பண்ணாலே போதும். ஓகே, ட்ரிப்ளிகேட் ரேஷியோனா கியூப் போட்டுக்கோ, சப் ட்ரிப்ளிகேட்னா வந்து பார்த்தீங்கன்னா கியூப் ரூட் போட்டுக்கோ. முடிஞ்சு. ஓகேவா? அதுக்கப்புறம் ரேஷியோ காம்பவுண்டட் ஆஃப், இந்த மாதிரிலாம் கொஞ்சம் லாங்குவேஜில் விளையாடுவான். ரேஷியோ காம்பவுண்டட் ஆஃப் அப்படின்னா ஒன்றும் இல்லை, மல்டிப்ளை பண்ணணும். எதை மல்டிப்ளை பண்ணணும்? 4:9 மல்டிப்ளை பண்ணு. எதோடனா டூப்ளிகேட் ரேஷியோ ஆஃப் 3:4. நீ ஜஸ்ட் 3:4னு போடக்கூடாது. இதோட டூப்ளிகேட் ரேஷியோனா என்னதுடா? ஸ்கொயர் போட்டுக்கோ. முடிஞ்சு. ஓகேவா? அதே மாதிரி ரேஷியோ காம்பவுண்டட் ஆஃப் அகைன் வந்து பார்த்தீங்கன்னா மல்டிப்ளை பண்ண சொல்கிறேன். காம்பவுண்ட்னு வார்த்தையை பார்த்தாலே நீ மல்டிப்ளை பண்ணி விட்டுரு. 4/9 இன்டூ டூப்ளிகேட் ரேஷியோ ஆஃப் 3:4. 3:4னு போடக்கூடாது, 3 ஸ்கொயர் இஸ் டு 4 ஸ்கொயர் அப்படின்னு போடணும். இன்டூ ட்ரிப்ளிகேட் ரேஷியோனா என்னது? 2 கியூப் இஸ் டு 3 கியூபில் போட்டுக்கோம். அதுக்கப்புறம் வந்து பார்த்தோன்னா இன்டூ 9/7. இது அப்படியே வந்து பார்த்தோன்னா சால்வ் பண்ணிட்டுனா முடிஞ்சுக்கண்ணா. முடிஞ்சு. ஓகேவா? அதே மாதிரி ரேஷியோ காம்பவுண்டட் ஆஃப் டூப்ளிகேட் ரேஷியோ வீடு, ட்ரிப்ளிகேட் ரேஷியோ வீடு, சப் டூப்ளிகேட்டடு, சப் ட்ரிப்ளிகேட்டடு எல்லாத்தையும் மல்டிப்ளை பண்ணா முடிஞ்சு. ஓகே, இதுக்கப்புறம் தான் கண்ணா மெயினே. உனக்கு வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸாமில் இவ்வளோ ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டாக சிம்பிள் ஈக்குவேஷன், சிம்பிள் ரேஷியோ சம்லாம் கொடுக்க மாட்டான்.
கொஞ்சம் விளையாடுவான், லாங்குவேஜில் விளையாடுவான். ஓகேவா? இந்த மாதிரி வேர்ட் ப்ராப்ளம் விளையாடலாம், அதுக்கப்புறம் இல்லைனா அட்வான்ஸ்டு ப்ராப்ளம் விளையாடலாம். ஓகே, ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல இன்னும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாகவே கவனிக்க நீ வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் பண்ணிடணும். ஓகே, மோஸ்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி சம்மில், ஓகே, இந்த மாதிரி வேர்ட் ப்ராப்ளம் சம்மில், அட்வான்ஸ் சம்மில் உனக்கு சிம்பிளாக வந்து பார்த்தோன்னா ஆன்சர் போட முடியாதுன்னா ஆன்சர் டெஸ்டிங் பண்ணு. ஓகேவா? ஆப்ஷன் டெஸ்டிங் பண்ணு. அதாவது ஆப்ஷன் ஏவை டெஸ்ட் பண்ணுவோம், மேட்ச் ஆகுதா, கொஸ்டினோட க்ரைட்டீரியா மேட்ச் ஆகுதா, ஆப்ஷன் பியை டெஸ்ட் பண்ணுவோம், மேட்ச் ஆகுதான்னு வந்து பார்த்தீங்கன்னா நீ ஒன் பை ஒன்னாக டெஸ்ட் பண்ணி மேட்ச் பண்ணலாம். ஓகே, இது எப்படி சார் வந்து பார்த்தீங்கன்னா டெஸ்ட் பண்ணுறது நான் உனக்கு சொல்லித்தரேன். எப்படின்னா 2 numbers are in the ratio of 2:3. 2:3. ஓகேவா? தட் மீன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஆன்சரில் எது இதெல்லாம் 2:3ன்னு இருக்குதோ அதுதான் நமக்கு ஃபஸ்ட்டு எலிஜிபிள் கேண்டிடேட். அதெல்லாம் தான் மேபி கரெக்டாக இருக்கலாம். அப்படி வந்து இங்கே 2:3 வராட்டினா ஃபஸ்ட்டு ஃபில்டர்லேயே அவுட் ஆகிட்டான். ஓகேவா? 2:3 இது 2:3ல் இருக்கடா. ஏ பாரு, 2 16, 3 24. ஸோ தட் மீன்ஸ் இவன் மேபி ஆன்சராக இருக்கலாம். இவனும் 2:3, இவனும் வந்து பார்த்தீங்கன்னா 2:3. அட போடாங்கடா. ஓகேவா? அப்படின்னு எல்லாரும் 2:3. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இஃப் 4 be subtracted, நீ 4 மைனஸ் பண்ணுற. ஓகேவா? ஆன்டிசிடென்ட்லையும் கான்சிக்வெண்ட்லையும் 4 மைனஸ் பண்ணுறேன்னா 3:5 மாறிடணும். ஓகே, ஃபஸ்ட்டு இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 4 மைனஸே பண்ண முடியாது, ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா இருக்கிறதே 2 தான். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 4 மைனஸ் பண்ணனா 0 ஆகிடும். தட் மீன்ஸ் இது ஒன்று தான் வந்து பார்த்தீங்கன்னா ஆன்சராக இருக்கலாம். பட் என்னன்னா நன் ஆஃப் த அபவ் கூட ஆன்சராக இருக்கலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா டெஸ்ட் பண்ணி பார்ப்போம். 4 மைனஸ் பண்ணனா உனக்கு என்னடா வரும்? 12. 24ல் 4 மைனஸ் பண்ணனா 20. ஓகேவா? தட் மீன்ஸ் இதை சிம்பிளிஃபைடு பண்ண பார்ப்போம். சிம்பிளிஃபை பண்ணனா 4ல் டிவைட் பண்ணு. 3 4s are 12, 5 4s are 20, 3/5 வந்துருச்சா? 3:5 வந்துருச்சு. தட் மீன்ஸ் ஆன்சர் ஏ. இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டெஸ்டிங் பண்ணலாம். ஓகே, அதுக்கப்புறம் the angles of triangle are in the ratio of 2:7:11. ஓகே, 2:7:11. the angles are ஒன்றும் இல்லைடா, உனக்கு டோட்டலாக எவ்வளோ தூரம் வந்து பார்த்தீங்கன்னா ஆங்கிள் இருக்கும். ஓகேவா? ஓகே, ஒரு ட்ரையாங்கிள்னு எடுத்துட்டுனா 3 இடத்துல ஆங்கிள் வரும். ஓகேவா? 0.1, 0.2, 0.3. ஓகே, இந்த மூணுத்தோட சம்மு. ஓகேவா? இது வந்து ஏ டிகிரி, பி டிகிரி, சி டிகிரினா இது மூணுத்தோட சம்மு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரையாங்கிளில் 180 டிகிரி இருக்கும். ஓகே, இதெல்லாம் வந்து நம்ம ஆல்ரெடி 8th 9th படிச்சாச்சு. ஓகே, இப்போ இந்த 180 டிகிரி வந்து பார்த்தீங்கன்னா எந்த ரேஷியோவில் இருக்குதுன்னா 2:7:11. ஓகேவா? இந்த ரேஷியோவில் நீ பிரி பார்ப்போம். எப்படி பிரிப்ப? ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ தூரம் டோட்டல்னு பாரு. 2 + 7 + 18. தட் மீன்ஸ் 2 + 7 + 11. ஓகேவா? தட் மீன்ஸ் 20. ஓகேவா? டோட்டலாக வந்து பார்த்தீங்கன்னா 20 இருக்குது. ஓகேவா? டோட்டலாக வந்து பார்த்தீங்கன்னா டினாமினேட்டரில் 20 இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அதில் ஏ வந்து பார்த்தீங்கன்னா 2, பி வந்து பார்த்தீங்கன்னா பி டிகிரி வந்து பார்த்தீங்கன்னா 7, சி டிகிரி 11. ஓகேவா? அப்படியே பிரி பார்ப்போம் இந்த ரேஷியோவில். இன்ட்டு 2/20 இன்ட்டு 7/20 இன்ட்டு 11/20. அந்த மாதிரி பிரிச்சனா எவ்வளோட வருது? 180 டிகிரி இன்ட்டு 2/20 18. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா 180 இன்ட்டு 7/20 63. தட் மீன்ஸ் இது 99 இருக்கும். ஓகேவா? தட் மீன்ஸ் வந்து பார்த்தோன்னா ஆப்ஷன் 3. ஓகே, அதுக்கப்புறம் இது சிம்பிள் கண்ணா. ஓகே, 324 rupees இருக்குது டோட்டலாக. ஓகே, அதை வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸும் ஒய்யும் வந்து பார்த்தீங்கன்னா டிவைட் பண்ணுறாங்க. என்ன ரேஷியோவில் டிவைட் பண்ணுறாங்க? 11:7. டே இதெல்லாம் நீ அக்கௌண்ட்ஸில் பார்ட்னர்ஷிப் அக்கௌண்ட்ஸில் இது பார்ப்பேன். ஓகேவா? எவ்வளோ தூரம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபைனலாக ப்ராஃபிட் இருந்துச்சுன்னா 2 பார்ட்னரும் பிரிச்சுப்பாங்க. ஓகேவா? அதை நீ எப்படி ஃபஸ்ட்டு கேல்குலேட் பண்ணுவேன்? இவன் வந்து 11. ஓகேவா? இப்போ ஒரு பிஸா இருக்குன்னா அதில் இவன் வந்து பார்த்தீங்கன்னா 11 பீஸை இவன் எடுத்துப்பான், 7 பீஸை இவன் எடுத்துவான். ஃபஸ்ட்டு அந்த பீஸாவில் டோட்டலாக எவ்வளோ பீஸுன்னு பாரு. எவ்வளோடா? 11 + 7 18. ஓகேவா? அந்த 18 பீஸில் எவ்வளோ தரம் இவனுக்கு போகுது? 11 போகுது. ஓகேவா? பிக்கு எவ்வளோ தரம் போகுது? 7 போகுது. ஓகேவா? தட் மீன்ஸ் இன்ட்டு 11/18 இன்ட்டு 7/18 போட்டு பார்ப்போம். 324 இன்ட்டு 11/18 போட்டோம்னா என்னடா 324 இன்ட்டு 11/18 போட்டோம்னா 198 வருது. 198 என்னதுடா? இங்கே எங்கேயும் இல்லை. அப்போ நன் ஆஃப் த அபவ்னு பாரு. 19க்கு நன் ஆஃப் த அபவ். ஓகேவா? சம்டைம்ஸ் வந்து பார்த்தோன்னா நீங்கள் கன்ஃபியூஸ் ஆகக்கூடாது. ஐயோ நம்ம ஆன்சர் வரலையே, அந்த மாதிரி வராத இடத்துல நன் ஆஃப் த அபவ் இருக்கான்னு பாரு. அப்போனா நன் ஆஃப் த அபவாக இருக்கலாம் ஆன்சர். ஓகேவா? அதே மாதிரி இந்த சம்பளம் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாரும் தப்பு பண்ணுறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஓகேவா? சின்ன தப்பு பண்ணுறதுக்கு சான்ஸ் இருக்குது. இங்கே பாரு, ஆனந்த் earns 80 rupees in 7 hours. ஓகேவா? அதுக்கப்புறம் பிரமோத் earns 90 rupees in 12 hours. ரேஷியோ ஆஃப் earnings. ஓகேவா? இங்கே சிம்பிளாக எல்லோரும் என்ன திரும்ப பண்ணுவீங்க? இங்கே சிம்பிளாக அதாவது வந்து பார்த்தோன்னா சார் இவன் ஃபஸ்ட்டு அவன் எவ்வளோ சம்பாதிக்கிறான்னா 80 சார். செகண்டாக ஒருத்தன் எவ்வளோ சம்பாதிக்கிறான்னா 90. ஓகேவா? 90. அப்புறம் 80:90 சார்.
இல்லை நீங்கள் என்ன சொன்னீங்க சிம்பிளாக வந்து பார்த்தீங்கன்னா கொண்டுட்டு வரணும், நான் 10ஆல் டிவைட் பண்ணால் 8:9 சார் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் போடுவீங்க. உங்களுக்கு ஏற்ற மாதிரி அவனும் வந்து பார்த்தீங்கன்னா ஆன்சர் சொல்லிருப்பான். ஆனால் இது ஆன்சர் இல்லை. எதனால் அப்படின்னு கேட்டிங்கன்னா நியூமரேட்டரும் டினாமினேட்டரும் சேம் யூனிட்டில் இல்லை. 80 அப்படின்றது 7 மணி நேரத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா சம்பாரிச்சது. ஓகேவா, தட் மீன்ஸ் இதோட யூனிட் வந்து பார்த்தீங்கன்னா பெர் 7 hour. பட் இவனோட யூனிட் வந்து பார்த்தீங்கன்னா பெர் 12 hour. ஓகேவா, இவன் 12 மணி நேரத்துக்கு சம்பாரிச்சிருக்கான். இது ரெண்டுத்தையும் நீ கம்பேர் பண்ண முடியாது. கிலோகிராமும் கம்பேர் பண்ணலாம், கிலோகிராமும் பவுண்டும் கம்பேர் பண்ண முடியாது. அதே மாதிரி ஹவர்லி ரேட்டும் கம்பேர் பண்ணலாம். ஆனால் 7 hour ரேட்டும் 9 hour ரேட் 12 hour ரேட்டும் கம்பேர் பண்ண முடியாது. அப்போ நீ என்ன பண்ணணும் அப்படின்னா இதை ஃபஸ்ட்டு ஹவர்லி ரேட்டாக மாற்றினா எவ்வளோட வரும்? 80/7. ஒரு ஹவருக்கு எவ்வளோ தூரம் சம்பாதிப்பானா பை 7 போட்டுக்கோ. இஸ் டு 9/12. இதை சிம்பிளிஃபை பண்ணி பார்ப்போம். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 7 போயிடும், இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 12 போயிடும். தட் மீன்ஸ் 12 into 80 is to 90 into 7. 10 கேன்சல் பண்ணிட்டேன்னா அதுக்கப்புறம் இதையும் கேன்சல் பண்ண பார்ப்போம். 4 3s are 12, 3 3s are 9. தட் மீன்ஸ் 4 8s are 32. 32 is to 3 7s are 3 is to 7 வந்துருந்ததுன்னா 21. 32 is to 21 அப்படின்னு ஆன்சர் இருக்கான்னு பாரு. அதுதான் ஆன்சர் உனக்கு. ஓகேவா, 32 is to 21 எங்கடா 30 is to 21 இருக்குது. ஆனால் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா 32 is to 21 இருக்குது. தட் மீன்ஸ் இங்கே எதுவுமே இல்லை, none of the above. ஓகே, none of the above. ஸோ இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஸ்லிப் ஆகிடாது. ஓகே, ஸ்லிப் ஆகிடாது, சிம்பிளாக இருக்குன்னு சொல்லிட்டு. பட் என்னதுன்னா அந்த இடத்துல ஒரு ட்விஸ்ட் வச்சுருக்கான். ஓகே, யூனிட் எப்பயுமே வந்து பார்த்தீங்கன்னா ரேஷியோக்கு சேமாக இருக்கணும். அதுக்கப்புறம் என்னதுன்னா PQRனு 3 சிட்டி இருக்குது. டெம்பரேச்சரோட ரேஷியோ கொடுக்குறான். பிக்கும் கியூக்கும் என்ன ரேஷியோனா 11:12. பிக்கும் ஆர்க்கும் என்ன ரேஷியோனா 9:8. ஓகேவா, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கியூக்கும் ஆர்க்கும் கேட்குறான். இது வந்து பார்த்தீங்கன்னா நீ சிம்பிளாக ஈக்குவேஷன் சால்விங் சம். ஓகேவா, ஈக்குவேஷன் சால்விங் சம். இது எப்படி சார் சால்வ் பண்ணுறது? சிம்பிள் கண்ணா, P/Q எவ்வளோடா 11/12. P/Q is equal to 11/12. அதுக்கப்புறம் இன்னொன்று என்னது Q/R கொடுத்துருக்கான். கரெக்டாக, சரி P/R கொடுத்துருக்கான். P/R வந்து பார்த்தீங்கன்னா 9:8. P/R வந்து பார்த்தீங்கன்னா 9/8. ஓகேவா, இப்போ அவன் என்ன கேட்குறான் அப்படின்னா என்னடா கேட்குறான்? Q/R கேட்குறான். ஓகேவா, Q/R. ஓகே, சிம்பிள். நீ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா Qவை கண்டுபிடி. ஓகேவா, Qவை கண்டுபிடி. இந்த ஈக்குவேஷன்லேருந்து நீ Q கண்டுபிடிச்சானா எப்படி வரும்? Q இந்த சைடு போய்டும், 12 இந்த சைடு வந்துடும். ஓகேவா, தட் மீன்ஸ் 12P is equal to 11Q. இதை இன்னும் சிம்பிளிஃபை பண்ணுறேன், Q மட்டும் வச்சுருக்கிறேன்னா 12/11P is equal to Q. ஓகேவா, ஸோ நான் வந்து Qவை கண்டுபிடிச்சிட்டேன். அதே மாதிரி ஆரை கண்டுபிடி பார்ப்போம். ஆர் எப்படி கண்டுபிடிக்கலாம்? இங்கே இருக்கிற டினாமினேட்டர் இந்த சைடு போயிடுச்சுன்னா நியூமரேட்டர் ஆகிடும். ஓகேவா, P is equal to 9/8 R. இந்த 8 அந்த சைடு, இந்த 9/8 இந்த சைடு வந்துருச்சுன்னா 8/9 ஆகிடும். ஓகேவா, தட் மீன்ஸ் எனக்கு 2 ஈக்குவேஷன் வந்துருச்சு. Qவும் தெரியும், ஆரும் தெரியும். Q இருக்கிற இடத்துல போட்டு பார்ப்போம். 12/11P. கீழே என்னது 8/9P. Pயும் கேன்சல் ஆகிடுச்சு. ஸோ மேலே 12/9 11 இருக்கும். கீழே டினாமினேட்டரில் ஒரு டிவிஷன் இருந்ததுன்னா நியூமரேட்டருக்கு மாறும்போது அது இன்வர்ஸ் ஆகிடும். ஓகேவா, தட் மீன்ஸ் இது மேலே வரும்போது 8/9 இருக்கிறது 9/8 மாறிடும். அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா டிவைட் பண்ணி பார்ப்போம். 3 4s are 12, 2 4s are 8. தட் மீன்ஸ் 9 3s are 27. கீழே 2 11s are 22. 27/22. ஓகே, இந்த மாதிரி நீ வந்து பார்த்தீங்கன்னா சால்வ் பண்ணலாம். 27/22. ஓகே, அதுக்கப்புறம் இது வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டெஸ்டிங் பண்ணலாம். The number which when subtracted from each of the term of the ratio 19:31 reducing it to 14. ஓகேவா, ஒன்றும் இல்லைப்பா, அவன் என்ன சொல்கிறான் அப்படின்னா 19:31 அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரேஷியோ இருக்கா, அதுலேருந்து மைனஸ் பண்ணணும். உன்னோட ஆன்சரை மைனஸ் பண்ணணும். நியூமரேட்டர் டினாமினேட்டர்லேருந்து மைனஸ் பண்ணிவிட்டு ஃபைனலாக அந்த ரேஷியோ 1:4 மாறுதான்னு பாரு அப்படின்னு சொல்கிறான். ஓகேவா, இப்போ 15 மைனஸ் பண்ணி பார்ப்போம். 15 மைனஸ் பண்ணனா 4 மாறிடும். இது இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 15 மைனஸ் பண்ணனா எவ்வளோடா 16. ஓகே, தட் மீன்ஸ் 4 to 16 வந்து 1:4 பாரு. ஆமாம், 1:4. தட் மீன்ஸ் வந்து பார்த்தோன்னா நம்ம எடுத்த ஃபஸ்ட் ஆன்சரே வந்து பார்த்தோன்னா மேட்ச் ஆகிடுச்சு. ஓகே, அதுக்கப்புறம் இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா உன்னோட திங்கிங்கை அவன் செக் பண்ணுறது. ஓகே, திங்கிங்கை அவன் வந்து செக் பண்ணுறான். எப்படி செக் பண்ணுறான் இங்கே பாரு. 2% இருக்கிறான்ப்பா. அவன் ஏர்னிங்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா என்ன ரேஷியோவில் இருக்குது 4 5. தட் மீன்ஸ் அவன் 4,000 இவன் 5,000 ஏர்ன் பண்ணுறான். அவன் 4 lakhனா இவன் 5 lakhs ஏர்ன் பண்ணுறான். ஓகேவா, அதுக்கப்புறம் எக்ஸ்பென்ஸ் எப்படின்னா
7:9 மேபி இவன் 70,000 அப்படின்னு ஏர்ன் பண்ணனா சரி செலவு பண்ணனா இவன் 9,000 செலவு பண்ணுவான் 90,000 செலவு பண்ணுவான் சரி ஓகேவா இஃப் ஈச் பர்சன் சேவ்ஸ் 50 per day ஓகேவா ஒவ்வொரு ஆளும் அவனும் ஏதோ ஒன்று சம்பாதிக்கிறான் ஏதோ செலவு பண்ணுறான் இவனும் ஏதோ ஒன்று சம்பாதிக்கிறான் செலவு பண்ணுறான் ஆனால் ரெண்டு பேரும் கடைசியில் அந்த நாள் முடிவில் வந்து பார்த்தீங்கன்னா 50 ரூபா சேமிக்கிறாங்க ஓகேவா இந்த ஒரு இன்ஃபர்மேஷன் வச்சு டெய்லி ஏர்னிங்ஸை கண்டுபிடிக்க முடியுமா சார் என்ன சார் இது ஈஸியாக கண்டுபிடிக்கலாம் கண்ணா நான் எப்படின்னு நான் சொல்கிறேன் ஓகேவா இங்கே பாரு 4:9 இருக்கு அவனோட ஏர்னிங்ஸு ஆன்சரில் ஏர்னிங்ஸ் கொடுத்துருக்கான் அது ஃபஸ்ட்டு 4:5 இருக்குது ஓகேவா 4:5 மேட்ச் ஆகுதுன்னு பாரு ஏ மேட்ச் ஆகுது பி 4:5 மேட்ச் ஆகுது சி மேட்ச் ஆகுது தட் மீன்ஸ் எய்தர் ஆன்சர் ஏவாக இருக்கலாம் பியாக இருக்கலாம் அப்படி இல்லைனா டியாக கூட இருக்கலாம் நான் தப்போ ஓகேவா இப்போ இன்னொரு ஒரு டெஸ்ட் பண்ணணும் முடிஞ்சுக்கண்ணா இன்னொரு டெஸ்ட் என்ன சொல்கிறேன்னா எக்ஸ்பென்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 7:9 எக்ஸ்பென்ஸ் எப்படி கண்டுபிடிக்கிறது இன்கமில் சேவிங்ஸ் மைனஸ் பண்ணால் அதான் எக்ஸ்பென்ஸ் சார் நான் 100 ரூபாய் ஏர்ன் பண்ணுறேன் 10 ரூபா சேவ் பண்ணுறேன்னா மீதி 90 ரூபா தான் எக்ஸ்பென்ஸ் ஓகேவா தட் மீன்ஸ் எனக்கு இன்கம் வந்து கொஸ்டின்லேயே சொல்லிட்டான் ஓகேவா இன்கம் கொஸ்டின்லேயே சொல்லிட்டான் அதில் 50 ரூபா நான் சேவ் பண்ணுறேன் அப்படின்னா எனக்கு மீதி இருக்கிற எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ 7:9 இருக்கணும் ஓகேவா இப்போ நீங்கள் டெஸ்ட் பண்ண பார்ப்போம் இங்கே எனக்கு தெரிஞ்சு 50 ரூபா வந்து மைனஸே பண்ண முடியாது இங்கே மைனஸ் பண்ணி 50 ரூபா மைனஸ் பண்ணனா 400 350 மாறிடும் 500 450 மாறிடும் இப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா 7:9 பாரு கரெக்ட் 50 டிவைட் பண்ணி 50 டிவைட் பண்ணால் இது 7:9 வந்துடும் ஸோ தட் மீன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி தான் வந்து கரெக்ட் ஆன்சர் ஸோ இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஆப்ஷன் டெஸ்டிங் பண்ணலாம் ஓகேவா அதுக்கப்புறம் இங்கேயும் வந்து பார்த்தீங்கன்னா மேபி ஸ்டூடெண்ட்ஸ் கன்ஃபியூஸ் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்குது இப்போ ரெண்டு ட்ரெயின் ஓடுதுக்கண்ணா ஓகே 2 ட்ரெயின் ஓடுது 7:8 அந்த ஸ்பீடில் ஓடுது இல்லை ஒரு ஸ்பீடோட யூனிட் என்னப்பா கிலோமீட்டர் பெர் ஹவர் ஓகேவா கிலோமீட்டர் பெர் ஹவர் ஓகே ஃபஸ்ட்டு ட்ரெயின் 7 அந்த ரேஷியோவில் ஓடுது செகண்ட் ட்ரெயின் 8 ஓகேவா ஸோ தட் மீன்ஸ் இவன் வந்து ஒரு 70 kmph இருந்தானா இவன் 80 kmph ட்ரெயின் ஓட்டுறான்னு அர்த்தம் ஓகே செகண்ட் ட்ரெயின் 5 மணி நேரத்தில் 400 கிலோமீட்டர் போயிடுச்சுக்கண்ணா இட் ரன்ஸ் 400 கிலோமீட்டர் இன் 5 hours தட் மீன்ஸ் இதோட ஸ்பீடு என்னது ஸ்பீடு வந்து பார்த்தீங்கன்னா கிலோமீட்டர் பெர் ஹவர் ஓகே பெர் ஹவர் இங்கே வந்து பெர் 5 hour கொடுத்துறான் பெர் ஹவராக மற்ற பக்கம் டிவைட் பை 5 போட்டோன்னா இதோட 400 டிவைட் பை 5 போட்டோன்னா 80 தட் மீன்ஸ் இவன் வந்து பார்த்தீங்கன்னா 80 கிலோமீட்டர் பெர் ஹவர் யார் செகண்ட் ட்ரெயின் ஸோ 7:8 8 ரெப்ரசன்ஸ் 80 அப்போ 7 ரெப்ரசன்ஸ் 70 முடிஞ்சுக்கண்ணா ஓகேவா ஸோ இந்த மாதிரி தான் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் சால்வ் பண்ணணும் அதுக்கப்புறம் அட்வான்ஸ்டு ஓகே ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அட்வான்ஸ்டு ப்ராப்ளம் ரேஷியோவில் அட்வான்ஸ்டு ப்ராப்ளம் போயிடலாம் மோஸ்ட்டாக எக்ஸாமில் இந்த மாதிரி தான்ப்பா கேட்பான் ஓகேவா உனக்கு சிம்பிளாக அப்படி ஸ்ட்ரைட் ஃபார்வர்டாக பேசிக் லெவல் 1 2 நான் கேட்ட மாதிரிலாம் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸாமில் கேட்க மாட்டான் அட்வான்ஸ் ப்ராப்ளம் ஓகே ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம நிறைய இந்த மாதிரி டைப்ஸு சால்வ் பண்ணணும் ஓகேவா வாங்க குடுன்னு இப்போ வந்து நம்ம சால்வ் பண்ணலாம் Question number 26. If 10% of x is same as 20% of y, ஓகேவா அதாவது எக்ஸில் 10% போடு ஒயில் 20% போடு ஆன்சர் மேட்ச் ஆகணும் ஓகேவா நான் வந்து பார்த்தேன்னா கண்ணால் பார்த்தே சொல்லலாம் இங்கே பாருங்களா 2:1 இதுக்கு ஆன்சர் 2:1 இப்படின்னு கேட்டிங்கன்னா 2ல் 10% போடு 0.2 1ல் 20% போடு அதுவும் 0.2 மேட்ச் ஆகிடுச்சு ஓகேவா அதுக்கப்புறம் ஸோ கொஸ்டின் நம்பர் 26 சால்வ் இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா டப்புன்னு நீ எக்ஸாம்பிள் சால்வ் பண்ணணும் ஓகேவா அதுக்கப்புறம் வாட் மஸ்ட் பி ஆடட் டு ஈச் டேர்ம் ஆஃப் ரேஷியோ 7:13 ஸோ தட் த ரேஷியோ பிகம் 2:3 அதாவது என்ன சொல்கிறேன்னா 7:13 இருக்குது ஆட் பண்ணு ஏதாச்சும் ஒரு நம்பரை மேலும் கீழியும் நியூமரேட்டர் டினாமினேட்டரில் ஆட் பண்ணதுக்கப்புறம் அந்த ரேஷியோ 2:3 மாறிடணும் ஓகேவா அது எப்படி சார் பார்க்கலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆப்ஷன் டெஸ்டிங் ஓகே சட்டு புட்டுன்னு நீ மைண்ட்லேயே கேல்குலேஷன் பண்ணலாம் ஓகேவா இங்கே பாரு நான் எப்படி மைண்டில் கேல்குலேஷன் பண்ணுறேன்னு பாரு 7:13 ஃபஸ்ட்டு ஆப்ஷன் 1 வந்து பார்த்தீங்கன்னா ஆட் பண்ண பார்ப்போம் 8:14 விச் இஸ் நாட் 2:3 அப்படின்னா அவுட்டு அதுக்கப்புறம் ரெண்டாவது ஆட் பண்ண பார்ப்போம் ஆப்ஷன் பி 2 ஆட் பண்ணிங்கன்னா மேலே 9 கீழே 15 9:15 விச் இஸ் 3:5 ஓகேவா பட் இங்கே 2:3 மாற்ற சொல்கிறேன் பட் என்னதுன்னா மாறல ஓகே அப்புறம் ஆப்ஷன் பியும் கேன்சல் ஆப்ஷன் சி 3னா 10:16 மேலே 10 சார் 7 + 3 10 கீழே வந்து பார்த்தீங்கன்னா 16 மாறிச்சா 10/16 மாறல அது 2:3 இல்லை ஓகே பட் இதே 5 ஆட் பண்ண பாரு 5 ஆட் பண்ணா 12:18 நீ 5 ஆட் பண்ணா இது 12:18 மாறிச்சு விச் இஸ் நத்திங் பட் 2:3 ஓகேவா ஸோ கொஸ்டின் நம்பர் 27 சால்வ் இப்போ கொஸ்டின் நம்பர் 28 பாரு பார்ப்போம் கண்ணா இது சூப்பரான கொஸ்டின்ப்பா இது சூப்பரான கொஸ்டின் என்னன்னா இப்போ இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா உன்னோட ஆப்டிடியூடை டெஸ்ட் பண்ணுவான் ஓகேவா இங்கே உனக்கு ஜென்ரல் நாலேஜ் இருக்கணும் இங்கே பாரு இப்போ காட்டன் ஒரு பாக்ஸ் இருக்குது இப்போ காட்டன் கண்டெய்னிங் a dozen mirror is dropped which of the following cannot be the ratio of broken mirrors to unbroken mirror மொத்தமாக எத்தனை மிரர் இருக்குது
12 மிரர் இருக்குது. ஓகே, மொத்தமாக 12 மிரர் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு பாக்ஸில் கண்ணாடி இருக்குது. பாக்ஸு கீழே போட்டோம் உடஞ்சிருச்சு. எல்லா கண்ணாடி உடையில, சில கண்ணாடி உடஞ்சிருச்சு, சில கண்ணாடி உடையாமல் இருக்குது. ஓகேவா? தட் மீன்ஸ் சி இதோட ரேஷியோ எப்படி இருக்கணும்னா, நீ வந்து அப்ளை பண்ணும்போது இன்டீஜராக வரணும் ஆன்சரு, நான் இன்டீஜராக வரக்கூடாது. ஃபார் எக்ஸாம்பிள் மொத்தமாக ஒரு எக்ஸாம்பிள் நான் சொல்கிறேன். 12 மிரர் இருக்குப்பா. ஓகே, 12 மிரர் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இது வந்து பார்த்தோன்னா எவ்வளோ தூரம் உடஞ்சிருக்கு, எவ்வளோ தூரம் உடையலை அப்படின்னு நமக்கு தெரியல. ஓகேவா? என்னென்னலாம் பாசிபிலிட்டி வரலாம், எது வராது அப்படின்னு வந்து கேட்குறாங்க. எது வரலாம் அப்படின்னு கேட்டேன்னா, நீ அப்ளை பண்ணுற ரேஷியோ, ஓகேவா, நீ அப்ளை பண்ணுற ரேஷியோ இன்டீஜராக உனக்கு ஆன்சர் கொடுக்கணும். இன்டீஜர்னா என்னதுன்னா டெசிமலாக வரக்கூடாது. ஓகேவா? டெசிமலாக வரக்கூடாது. அதாவது என்னதுன்னா, எப்படி சொல்கிறது, இப்போ 1:1 உடஞ்சிருக்குன்னு வச்சுக்கோங்களேன். தட் மீன்ஸ் 1 உடஞ்சிருக்கு, 1 உடையில. ஓகேவா? தட் மீன்ஸ் 6 கிளாஸ் உடஞ்சிருக்கு, 6 கிளாஸ் உடையில. இதுவே 1:2, ஓகே, 1:2 அதுக்கு என்ன அர்த்தம்னா, டிவைடட் பை 3 போட்டு பார்ப்போம். டிவைட் பை 3 × 1 அப்போனா என்னடா வரும், 4. ஓகேவா? 4:8. தட் மீன்ஸ் 4 கிளாஸ் உடஞ்சிருக்கு, 8 கிளாஸ் வரல. ஸோ தட் மீன்ஸ் 1:1 இருக்கலாம், 1:2 இருக்கலாம். பட் இதுவே 1:4 போட்டு பார்ப்போம். 1:4 போட்டோன்னா ப்ரோக்கன் விசஸ் அன்ப்ரோக்கன் எவ்வளோ தரம் இருக்குது, டிவைடட் பை 5. ஓகேவா? 12 டிவைடட் பை 5. ஏன்னா டோட்டலாக 5 பார்ட் இருக்குது. அதில் × 1 போட்டிங்கன்னா 2.4. அதுக்கப்புறம் என்னதுரா 12 டிவைடட் பை 5 × 4 9.6. ஸோ இந்த மாதிரி உன்னோட ரேஷியோ வந்து பார்த்தீங்கன்னா டெசிமலில் காட்டக்கூடாது. எதனால் அப்படின்னா, நீ ப்ரோக்கன் ஒரு கண்ணாடி, 2 கண்ணாடி, 3 கண்ணாடின்னு சொல்லலாம், 2.4 கண்ணாடின்னு சொல்ல முடியாது. ஓகேவா? தட் மீன்ஸ் அவங்க என்ன கேட்குறாங்கன்னா, விச் ஆஃப் த ஃபாலோயிங் கேனாட் பி த ரேஷியோ, எது வந்து பார்த்தோன்னா ரேஷியோவாக இல்லாமல் இருக்கலாம். எந்த ரேஷியோ உனக்கு வந்து பார்த்தோன்னா டெசிமல் கொடுக்குதோ அந்த ரேஷியோ வந்து பார்த்தோன்னா நாட் பாசிபிள் அப்படின்னு கேட்குறாங்க. ஓகேவா? நீ செக் பண்ணி பார்ப்போம். 12 வந்து பார்த்தோன்னா 2:1 பிரிக்கலாம், ஹோல் நம்பராக பிரிக்கலாம், இன்டிஜராக பிரிக்கலாம். ஓகேவா? எப்படி சார் சொல்கிறீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, இதோட டோட்டல் பாரு 3 டிவிசிபிள் ஆகுது. ஓகே, அதே மாதிரி 12 வந்து 4 டிவிசிபிள் ஆகும். ஆனால் 5 டிவிசிபிள் ஆகாது, இது 12 டிவிசிபிள் ஆகும். தட் மீன்ஸ் சி தான் ஆன்சர். ஓகேவா? நீ வந்து பார்த்தீங்கன்னா ப்ரோக்கன் இஸ் டு அன்ப்ரோக்கனை 3:2ன்னு சொல்லவே முடியாது. ஏன்னா 3:2ன்னு போட்டோன்னா பாயிண்டில் வரும். ஓகேவா? ஒரு மிரர் 2 மிரர்னு சொல்லலாம். 1.1 1.2 அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஜெக்டை டெசிமலில் சொல்ல முடியாது. ஓகே, ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா காமன், எப்படி சொல்கிறது, உன்னோட காமன் சென்ஸை டெஸ்ட் பண்ணுறாங்க. ஸோ கொஸ்டின் நம்பர் 28 முடிஞ்சிருச்சு. கொஸ்டின் நம்பர் 29 ஆல்ரெடி பார்த்தாச்சுப்பா. ஓகேவா? இன்கம்மு, அதுக்கப்புறம் இன்கம் ஒரு ரேஷியோவில் இருக்குது, எக்ஸ்பெண்டிச்சர் ஒரு ரேஷியோவில் இருக்குது, அதுக்கப்புறம் சேவிங்ஸு 1000ன்னு சொல்கிறான்னா ஏவோட இன்கம் எவ்வளோன்னு கேட்குறான். இதுக்கும் நீ வந்து பார்த்தோன்னா ஆப்ஷன் டெஸ்டிங்காக பண்ணலாம். ஓகேவா? இப்போ ஒவ்வொரு ஆப்ஷனும் எடுத்து இந்த கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகுதான்னு பாரு. ஃபஸ்ட்டு ஆப்ஷன் ஏன்னு எடுக்கிற. ஓகேவா? ஆப்ஷன் ஏன்னு எடுத்தனா ஏவோட இன்கம் 3000, அப்புறம் பியோட இன்கம் 3:2. இது வந்து பார்த்தோன்னா 2000 ஆகிடும். ஓகே, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா சேவ் பண்ணுறாங்க. சேவ் பண்ணாங்கன்னா எவ்வளோ தர எக்ஸ்பென்ஸு 1000 ரூபீஸ் சேவிங்ஸ் போக எக்ஸ்பென்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 2000 இவனுக்கு வந்து 1000 ஆகிடும். பட் இது வந்து பார்த்தீங்கன்னா 2:1 இருக்குது. பட் அவனோட ஃபைனல் ஆன்சர் 5:3 கேட்குறான். நீ இந்த மாதிரி எல்லாத்தையும் டெஸ்ட் பண்ணி டெஸ்ட் பண்ணி உனக்கு ஃபைனல் ஆன்சர் 5:3 வருதோ அதுதான் உனக்கு ஃபைனல் கரெக்டான ஆன்சர்னு அர்த்தம். இல்லை சரி எனக்கு நீங்களே போட்டு காட்டுங்க அப்படின்னா நோ இஷ்யூ. ஓகே, இப்போ நான் பிஐ எடுத்து டெஸ்ட் பண்ணுறேன். பி வந்து பார்த்தீங்கன்னா ஏவோட இன்கம் 4000 அப்படின்னு எடுக்கிறாங்க. ஓகேவா? சி இன்கம் ரேஷியோ 3:2 இருக்கணும் ஏக்கும் பிக்கும். அதுக்கப்புறம் சேவிங்ஸ் ரேஷியோவை கரெக்ட், எக்ஸ்பெண்டிச்சர் ரேஷியோ 5:3 இருக்கணும். இது எப்போ மேட்ச் ஆகுதோ அப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டான ஆன்சர் அர்த்தம். ஃபஸ்ட்டு இன்கம் ரேஷியோ வந்து பார்த்தீங்கன்னா பாரு 3:2 வந்துன்னா 4000 இங்கே இருந்துச்சுன்னா பி எவ்வளோ தரம் பார்ப்பா, அப்படியே மல்டிப்ளை பண்ணி பார்ப்பு. எப்படி கண்டுபிடிக்கிறது? ஃபார் எக்ஸாம்பிள் 3:2. ஓகேவா? நீ டோட்டலாக ஒரு எக்ஸ் இருக்குதுன்னு வச்சுக்கான். டோட்டலாக ஒரு இன்கம் 2 பேரோட இன்கம் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ் இருக்குதுன்னா ஏவோட இன்கம் 3/5 இருக்கும். ஏன்னா 5 பார்ட்டில் 3 பார்ட் அவனோட இன்கமாக இருக்குது. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பியோட இன்கம் 2/5 இருக்கலாம். ஓகேவா? இப்போ வந்து பார்த்திங்கன்னா 3/5 இன்ட்டு எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஏவோட இன்கம் எவ்வளோட 4000. அப்படின்னா எக்ஸ் எவ்வளோ 4000 இன்ட்டு 5 டிவைடட் பை 3. ஓகேவா? 6666.66. இப்போ பியோட இன்கம் எப்படி கண்டுபிடிக்கிறது? இன்ட்டு 2/5 போட்டோன்னா பியோட இன்கம் வந்துடும். இன்ட்டு 2/5 போட்டு இன்ட்டு 2 divided by 5. 2666
0.66 ஓகேவா, இதுதான் இன்கம். இப்போ வந்து பார்த்தோன்னா எக்ஸ்பென்ஸ் எவ்வளோன்னு பாரு, எக்ஸ்பென்ஸுக்கு நீ 1000 rupees மைனஸ் பண்ணி விட்டுரு, சேவிங்ஸ் மைனஸ் பண்ணி விட்டுருன்னா இதுதான். இப்போ இது என்ன ரேஷியோவில் இருக்குன்னு சொல்லுங்கள் பார்ப்போம். இது என்ன ரேஷியோவில் இருக்குது, 5:3 வந்துருச்சா, 5/3 போட்டோம்னா எவ்வளோ வருது, 1.66, 3000 divided by 1666.666 வரலப்பா. இது வந்து பார்த்தோன்னா 5:3 அந்த ரேஷியோவில் இல்லை. தட் மீன்ஸ் வந்து பார்த்தோன்னா ஆப்ஷன் பியும் தப்பு. ஆப்ஷன் சி பார்ப்போமா, ஆப்ஷன் சி. ஓகே, இப்போ வந்து ஆப்ஷன் சி பாருங்க பார்ப்போம். ஆப்ஷன் சி 6000, ஏவோட இன்கம் 6000 இருந்ததுன்னா பியோட இன்கம் 4000 இருப்பான். எப்படா, எதுக்காக, 3:2 அந்த ரேஷியோவில். இப்போ வந்து பார்த்தோன்னா இது சால்வ் பண்ண பார்ப்போம். எக்ஸ்பென்ஸுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 1000 rupees மைனஸ் பண்ணி விட்டுரு, 5000 is to 3000, 5:3 வந்துட்டானா. ஸோ இப்போ வந்து பார்த்தோன்னா ஆப்ஷன் டெஸ்ட் பண்ணியாச்சு, ஆப்ஷன் சி தான் கரெக்டுன்னு தெரிஞ்சிச்சு. ஓகேவா. ஸோ கொஸ்டின் நம்பர் 29 சால்வ். அதுக்கப்புறம் 680 மொத்தமாக ஒரு அமௌண்ட் இருக்குது 680 அப்படின்னு சொல்லிட்டு ஏவும் பியும் சியும் எடுத்துக்கிறாங்கப்பா. என்ன ரேஷியோனா ஏ வந்து பார்த்தோன்னா 2/3 ஆஃப் வாட் பி கெட்ஸ். பி எவ்வளோ வாங்குறானோ அதில் 2/3. பி எவ்வளோ வாங்குவான்னா சரி அதுக்கப்புறம் பி வந்து பார்த்தோன்னா 1/4 ஆஃப் வாட் சி கெட்ஸ். தட் மீன்ஸ் இப்போ எக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அமௌண்ட் இருக்குது. ஓகேவா. சி வந்து பார்த்தோன்னா எக்ஸ் அப்படின்னு வாங்குறான்னா பி எவ்வளோ திரண்டா வாங்குவான், பி வந்து பார்த்தோன்னா எக்ஸில் 1/4 வாங்குவான். ஓகேவா. ஏ எவ்வளோ வாங்குவான்னா இந்த பி வாங்குறான் இல்லையா, அதில் வந்து பார்த்தீங்கன்னா 2/3 வாங்குவான். ஓகேவா, 2/3 வாங்குவான். ஸோ தட் மீன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா டோட்டலாக இதுவும் ஆட் பண்ணனா 680 வரணும். பியோட ஷேர் எவ்வளோன்னு கேட்குறாங்க. ஆட் பண்ணி 680 வருதான்னு பாருங்கள். சரி, ஆட் பண்ணி ஒரு ஈக்குவேஷன் ஃபார்ம் பண்ணி எக்ஸ் கண்டுபிடிக்கணும். ஓகேவா. எப்படி சார் கண்டுபிடிக்கிறது, ஒரு நிமிஷம். இது வந்து பார்த்தீங்கன்னா டிவைடட் பை 2. ஓகேவா, 2 3 6. தட் மீன்ஸ் ஏ எவ்வளோ தர வாங்குவான்னா x/6. ஏ வந்து x/6 வாங்குவான். பி எவ்வளோட வாங்குறான், x/4. இவன் எக்ஸு, x/4 இவன் எக்ஸு. இது எல்லாத்தையும் ஆட் பண்ணனா எவ்வளோ வரணும், 680 வரணும். ஓகேவா. ஒரு ஈக்குவேஷனில் டினாமினேட்டர் இருந்ததுன்னா சால்வ் பண்ணுறது கஷ்டம். ஸோ டினாமினேட்டர் எப்படி எலிமினேட் பண்ணுறது, 4 6 24 இன்டூ 24 எல்லாத்துலேயும் மல்டிப்ளை பண்ணுங்க பார்ப்போம். இன்டூ 24 இன்டூ 24 இன்டூ 24 இன்டூ 24. ஓகேவா. 24 மைனஸ் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா இங்கே என்ன வரும், 4. தட் மீன்ஸ் 4x ப்ளஸ் இங்கே 6 4 24, 6x ப்ளஸ் 24x ஈக்குவல் டு 68 இன்ட்டு 24 போடுறா. 680 இன்ட்டு 24 16 320. எவ்வளோ எக்ஸ் இருக்குது, 24 ப்ளஸ் 6 ப்ளஸ் 4 34x ஈக்குவல் டு 16320. டிவைட் பண்ண பார்ப்போம். டிவைடட் பை 16320 டிவைடட் பை 34. எக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 480. தட் மீன்ஸ் சி எவ்வளோ தரம் வாங்குவான், 480 வாங்குவான். ஓகே. பி எவ்வளோ தரம் வாங்குவான், x/4 கரெக்டாக. தட் மீன்ஸ் 480 டிவைட் பை 4 போட்டிங்கன்னா 120. ஸோ தட் மீன்ஸ் பி எவ்வளோ வாங்குவான் தானே ஆன்சர் கேட்டுக்கிறான், சார் கொஸ்டினில் கேட்டுக்கிறான். ஸோ தட் மீன்ஸ் 120 வாங்குவான். கரெக்டாக 120. இந்த மாதிரி தான் வந்து பார்த்தீங்கன்னா நீ லாஜிக்கலாக வந்து சால்வ் பண்ணணும் ஒரு ஈக்குவேஷன் ஃபார்ம் பண்ணி. ஓகேவா. அதுக்கப்புறம் நீ எவ்வளோட இருக்குது, 1 2 3 4 5. ஓகே, இந்த 5த்தையும் நம்ம சால்வ் பண்ணுறோம். எதனாலனா நம்ம எதையும் வந்து பார்த்தீங்கன்னா விடக்கூடாது, எல்லாத்தையும் சால்வ் பண்ணுற மாதிரி நம்ம வந்து ட்ரை பண்ணலாம். ஓகே. அதுக்கப்புறம் 729. அட்லீஸ்ட் ஃபுல் ஆன்சர் சால்வ் பண்ணாலும் நான் எப்படி வந்து பார்த்தீங்கன்னா அப்ரோச் பண்ணணும், இந்த ஈக்குவேஷனை சால்வ் பண்ணிங்கன்னா ஆன்சர் வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த லெவல் வரைக்கும் வச்சு நான் சொல்லிக் கொடுக்குறேன். ஓகே. 729 ml இருக்குது. ஓகேவா. 729 ml வந்து பார்த்தீங்கன்னா மில்க்கும் வாட்டரும் இருக்குது. சரி, டோட்டலாக மில்க்கும் வாட்டரும் சேர்ந்து எவ்வளோ தரம் இருக்குன்னா 729 ml இருக்குது. ஒரு நிமிஷம், இதெல்லாம் நான் ரிமூவ் பண்ணிடுறேன். ஓகேவா. அது என்ன ரேஷியோவில் வந்து கலந்துருக்காங்க, பால் வந்து 7, வாட்டர் வந்து 2. ஹவு மச் மோர் வாட்டர் இஸ் டு பி ஆடட் டு கெட் அ நியூ மிக்சர் கண்டெய்னிங் மில்க் அண்ட் வாட்டர் இன் த ரேஷியோ ஆஃப் 7:3. சரி, இதையும் வந்து பார்த்தீங்கன்னா நீ ஆப்ஷன் டெஸ்டிங்கே பண்ணலாம். அது எப்படி தெரியுமா பண்ணலாம், 7:2னா எவ்வளோ தூரம் பால் இப்போதைக்கு கலந்துருக்கோம். 729ல் இது பண்ண பார்ப்போம். பால் எவ்வளோட்டா இன்ட்டு 7/9 போடு. 729 இன்ட்டு 7/9 போட்டிங்கன்னா 567 milliliter இஸ் டு 2/9 போட பார்ப்போம். 729 இன்ட்டு 2/9 162. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கரண்ட்டாக எவ்வளோ தரம் பால் இருக்குன்னா 567 ml இருக்குது. தண்ணி எவ்வளோ தரம் இருக்குன்னா 162 ml இருக்குது. இப்போ நீ என்ன பண்ணணும்னா
how much water is to be added. இந்த வாட்டரில் ஆன்சர் ஆட் பண்ணு ஓகேவா. ஃபஸ்ட்டு 16 ஆட் பண்ணு, 17 ஆட் பண்ணு, 81 ஆட் பண்ணு, 91 ஆட் பண்ணு. ஆட் பண்ணதுக்கப்புறம் இந்த ரேஷியோ 7:3 மாறணும் ஓகேவா. 7:3னா உனக்கு டெசிமலில் கொண்டுட்டு வா, 7/3 ஓகேவா, 2.33. அதாவது இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 567 இருக்குது ஓகேவா. பால் 567 இருக்குது. தண்ணி எவ்வளோ தர இருக்குது, மில்லி லிட்டர் 162 இருக்குது ஓகே. 162 இருக்குது. இதெல்லாம் நீ ஆன்சர் ஆட் பண்ணிக்கிட்டே வா. ஆட் பண்ணதுக்கப்புறம் ஃபைனல் ஆன்சர் உனக்கு எவ்வளோ வரணும்னா இந்த ரேஷியோ வரணும். எந்த ரேஷியோ, 7:3. அந்த ரேஷியோ 7:3 இஸ் நத்திங் பட் 2.33. ஆப்ஷன் ஏவை போடு, பிஏ போடு, சிஏ போடு, டிஏ போடு, எங்கே வந்து உனக்கு இந்த ஆன்சர் வருதோ அதுதான் வந்து பார்த்தோன்னா கரெக்டான ஆன்சர் ஓகே. எனக்கு தெரிஞ்சு 81 நினைக்கிறேன். 81 போட்டு பார்ப்போம். 162 + 81 போட்டிங்கன்னா 243. 567 / 243. ஸோ 81 எங்கே ஆன்சர் இருக்குது, இந்த ஆன்சர் தான் ஓகேவா. இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டெஸ்டிங்காக பண்ணலாம் ஓகே. ஆன்சர் டெஸ்டிங் அப்படி இல்லைன்னா ஆப்ஷன் டெஸ்டிங் பண்ணலாம். என்னதுன்னா ப்ரைஸு, ரெண்டுத்தோட ப்ரைஸ் வந்து என்ன ரேஷியோவில் இருக்குன்னா 9:5. அது என்ன, 2 ஸ்கூட்டர் மொப்படு ஓகேவா. அதுக்கப்புறம் என்ன சொல்கிறேன்னா, இஃப் அ ஸ்கூட்டர் காஸ்ட் 6,800 மோர் தென் அ மொப்பட், த ப்ரைஸ் ஆஃப் ஸ்கூட்டர் இஸ், த ப்ரைஸ் ஆஃப் ஸ்கூட்டர் இஸ். ஃபஸ்ட்டு ஒன்றும் இல்லை, கண்டுபிடிக்கணும் ஓகேவா. ஆன்சர் டெஸ்டிங் பண்ணிடலாம். இப்போ 17,000 அப்படின்னு சொல்லிட்டு ஸ்கூட்டரோட ப்ரைஸ் இருந்ததுன்னா மொப்பரோட ப்ரைஸ் எவ்வளோப்பா இருக்கும், இந்த ரேஷியோ யூஸ் பண்ணி கண்டுபிடி பார்ப்போம். இந்த ரேஷியோ யூஸ் பண்ணி கண்டுபிடி. எப்படி சார் கண்டுபிடிக்கிறது, டோட்டலாக இங்கே பாருங்க, ஸ்கூட்டர் எப்படின்னு நான் சொல்கிறேன். ஸ்கூட்டர் இஸ் டு மொப்படு ஓகேவா. என்ன ரேஷியோவில் இருக்கிறான், 9 5 ஓகேவா. 9:5 ஓகே. 9:5 இந்த ரேஷியோவில் இருக்கிறாங்க ஓகே. எனக்கு அதில் தெரிஞ்சு போச்சு. எது தெரிஞ்சு போச்சுன்னா ஸ்கூட்டரோட ரேட்டு தெரிஞ்சு போட்டு 17,000 அப்படின்னு சொல்லிட்டு ஓகே. ஸ்கூட்டரோட ரேட்டு 17,000 அப்படின்னு தெரிஞ்சு போச்சு. இப்போ மொப்படோட ரேட் எவ்வளோவா இருக்கணும், எப்படி கண்டுபிடிக்கிறது. 17,000 ரெப்ரசன்ட்ஸ் 9 ஓகேவா. அப்படியே மொப்படு கண்டுபிடிக்கிறதுக்கு /9 போட்டு இன்ட்டு மல்டிப்ளை இன்ட்டு 5 போடணும் ஓகேவா. 17,000 /9 இன்ட்டு 5 போட்டிங்கன்னா 9444.44 ஓகே. ஒரு நிமிஷம், 9444.44 ஓகேவா. இப்போ இது ரெண்டுத்துக்கான டிஃப்ரென்ஸ் பார்ப்போம். எவ்வளோ தரம் டிஃப்ரென்ஸு, இந்த டிஃப்ரென்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ தரம் வரணும்னு சொல்கிறான். 6,800 வருதான்னு பாரு. 6,800 வரல. 17,000 மைனஸ் 9444.444 வெறும் 7,000. இந்த தான் டிஃப்ரென்ஸாக வருது. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ தப்பு. டிஃப்ரென்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு 6,800 சம்திங் வரணும் ஓகேவா. இதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா 13,800 செக் பண்ணுங்க பார்ப்போம். இது 13,800 இருக்குது. 800 600 600 சரி, 13,600 ஓகேவா. 13,600 இருந்ததுன்னா மொப்படு எவ்வளோ, மொப்படு எப்படி, இதை /9 பண்ணிவிட்டு இன்ட்டு 5 பண்ணுங்கள் பார்ப்போம். மொப்படு வந்துடும் 13,600 /9 இன்ட்டு 5 போட்டிங்கன்னா 7555. டிஃப்ரென்ஸ் பாரு பார்ப்போம் எவ்வளோ தூரம் இருக்குது டிஃப்ரென்ஸு. 13,600 மைனஸ் 7555 6045 இருக்குது. ஆனால் வந்து பார்த்தோன்னா கொஷனில் என்ன சொல்கிறான், 6,800 தட் மீன்ஸ் 15,300 செக் பண்ணி பார்ப்போம். B1ல் 15,300 போட்டோன்னா /9 இன்ட்டு 5 ஓகேவா. 15,300 /9 இன்ட்டு 5 போட்டிங்கன்னா 8,500. இப்போ டிஃப்ரென்ஸ் பார்ப்போம். டிஃப்ரென்ஸ் எவ்வளோ, 15,300 6,800 வந்துட்டான். 6,800 டிஃப்ரென்ஸ் ஓகேவா. சரி, நான் உங்களுக்கு இது பொறுமையாக வந்து போட்டு காட்டுறேன். இதுவே வந்து நான் கேல்குலேட்டர்லேயே இதை ஜஸ்ட்டு விளாட்லாம் ஓகேவா. கேல்குலேட்டரில் விளாட்லாம். நீங்கள் எக்ஸாமில் அந்த மாதிரி கேல்குலேட்டரில் விளாண்டு என்ன பண்ணணும், குயிக்காக டைம் சேவ் பண்ணணும் ஓகே. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா கொஷின் நம்பர் 33 CA. கொஷின் நம்பர் 33 ரொம்ப சூப்பரான செம்மு ஓகேவா. ரொம்ப சூப்பரான செம்மு. எதனாலனா இந்த மாதிரிலாம் தான் எக்ஸாம் வர சான்ஸ் இருக்குது. நல்லா எப்படி சொல்கிறது, உன்னோட மூளையை கசக்க வைப்பான் ஓகேவா. எப்படின்னு நான் சொல்கிறேன். இங்கே பாருங்கள், என்னன்னா இன் எக்ஸ்பிரஸ் ட்ரெயின் ஒரு ட்ரெயின் இருக்குப்பா ஓகேவா. இன் எக்ஸ்பிரஸ் ட்ரெயின் த பேசஞ்சர் ட்ராவலிங் இன் ஏசி ஸ்லீப்பர் ஃபஸ்ட் கிளாஸ் செகண்ட் கிளாஸ் ஆர் இன் த ரேஷியோ 1:2:7 ஓகேவா. தட் மீன்ஸ் பேசஞ்சர் இங்கே பாருங்களேன், ஏசின்னு ஒரு கிளாஸ் இருக்குது, ஃபஸ்ட்டு கிளாஸ் இருக்குது, செகண்ட் கிளாஸ் இருக்குது ஓகேவா. எவ்வளோ பேசஞ்சர் என்ன ரேஷியோவில் பேசஞ்சர் போகிறாங்கன்னா 1:2:7 கண்ணா
அதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஏசி கிளாஸில் 1000 பேர் போனான்னா ஃபஸ்ட் கிளாஸில் 2000 அங்கே 7000 அப்படின்னு இருப்பாங்க. எனக்கு ஆனால் ஆக்சுவலாக எவ்வளோ போவாங்கன்னு தெரியாது. ஸோ நான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மல்டிப்ளை பண்ணிடுறேன் எக்ஸு. ஓகேவா, இது 1x இருந்ததுன்னா இது 2x இருக்கும், இது 7x இருக்கும். தட் மீன்ஸ் டோட்டல் பேசஞ்சர் 7 + 2 + 1 10x இருக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அதுக்கப்புறம் ரேட்டு, டிக்கெட் ரேட் எவ்வளோ, அது என்ன ரேட்டில் இருக்குது, சாரி என்ன ரேஷியோவில் இருக்குன்னா 5:4:2. ஓகேவா, 5:4:2. ஓகே, தட் மீன்ஸ் சப்போஸ் இதை நான் ஒய்ன்னு எடுத்துக்கிறேன். ஓகேவா, இது 200 ரூபாவாக இருந்ததுன்னா இங்கே 400 ரூபாவாக இருக்கும், இங்கே 500 ரூபாவாக இருக்கும். ஓகேவா, தட் மீன்ஸ் இதோட இன்கம், எனக்கு இவனோட இன்கம் ஏசி கிளாஸோட இன்கம் கண்டுபிடிக்கிறதுக்கு நான் என்னடா பண்ணணும், எவ்வளோ தூரம் பேசஞ்சரு இன்ட்டு ஒவ்வொருத்தவங்க கிட்டே எவ்வளோ தூரம் டிக்கெட் ரேட் நான் கலெக்ட் பண்ணேன். தட் மீன்ஸ் 1x × 5y. ஓகேவா, அதுக்கப்புறம் இங்கே நான் எப்படி கண்டுபிடிக்கிறது, ஃபஸ்ட்டு கிளாஸுக்கு ரெவன்யூ எப்படி கண்டுபிடிக்கிறதுனா 2x × 4y. அதே மாதிரி இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 7x × 2y. ஓகேவா, ஸோ இப்படி கண்டுபிடிச்சனா எனக்கு ஒவ்வொரு கேட்டகரியிலேருந்தும் எவ்வளோ தூரம் ரெவன்யூ அப்படின்னு தெரிஞ்சிச்சு. இப்போ இவன் டோட்டல் ரெவன்யூ சொல்கிறானா, டோட்டல் ரெவன்யூ வந்து பார்த்தீங்கன்னா 54,000. டோட்டல் ரெவன்யூ 54,000. ஓகேவா, ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஈக்குவேஷன் 1 எடுத்துக்கோங்க. ஈக்குவேஷன் 1 என்னப்பா சொல்லுது, 5xy. இதை சிம்பிளிஃபை பண்ணி பார்ப்போம். 5xy + 8xy + 7 2 4 8 7 2 14 14xy = 5,400. சரி, 54,000. xy காமன் எடுத்து பார்ப்போம். 5 + 8 + 14 எவ்வளோ, 5 + 8 + 14 27. So equal to 54,000. That means xy = 54,000 divided by 27. Okay, 2000 கண்ணா. எனக்கு இது ஒரு ஈக்குவேஷன் வச்சுக்கோங்க. xy = 2000. இது ஒரு ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன். வேறு ஏதாச்சும் ஒரு டேட்டா கொடுத்தனா எனக்கு ரெண்டாவது ஈக்குவேஷன் வந்துடும். 2 ஈக்குவேஷன் கொடுத்தாலே சால்வ் பண்ணி நான் மேக்ஸில் எந்த ஆன்சர் வேணாலும் எடுத்துக்கலாம். ஓகேவா, அதுக்கப்புறம் அவன் என்ன கேட்குறான்னா, தென் த இன்கம் ஆஃப் ரயில்வே ஃப்ரம் ஏசி ஸ்லீப்பர் இஸ், அதாவது ஏசி ஸ்லீப்பரோட இது கேட்குறான் கண்ணா. ஏசி ஸ்லீப்பரோட என்ன கேட்குறான், இன்கம் எவ்வளோன்னு கேட்குறான். ஏசி ஸ்லீப்பரோட இன்கம் அது எப்படி கண்டுபிடிக்கிறது, 5xy. ஓகேவா, 5xy. ஸோ தட் மீன்ஸ் எனக்கு xyயோட வேல்யூ தெரிஞ்சிச்சு 2000. அப்போ 5 × xy போட்டோன்னா எவ்வளோ தூரம் வரும், இது சிம்பிளாகவே தெரிஞ்சிடலாம். ஓகேவா, 10,000 அப்படின்னு சொல்லிட்டு. தட் மீன்ஸ் 10,000 வரானான்னு பாரு, 10,000. ஓகேவா, ஸோ இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நீ கொடுத்த ஒரு கொஸ்டினை ஒரு ஈக்குவேஷனாக கன்வெர்ட் பண்ணணும். இங்கிலீஷில் ஒரு பேராகிராஃப் கொடுத்துருக்காங்கன்னா அது மேத்தமெட்டிக்கில் ஒரு ஈக்குவேஷனாக கன்வெர்ட் பண்ணுறேன்னா முடிச்சு. ஓகே, அதுக்கப்புறம் இதெல்லாம் தான் இன்னுமே ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏஜ் வச்சு விளாட்லாம். ஏஜ் வச்சு the sum of percentages of father and son. ஓகே, அதாவது வந்து பார்த்தீங்கன்னா ஃபாதருக்கு ஏதோ ஒரு ஏஜ் இருக்குது, சன்னுக்கு ஏதோ ஒரு ஏஜ் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ ஓகேவா, ஆட் பண்ணிங்கன்னா 68ன்னு வருது. இப்போ ஆட் பண்ணிங்கன்னா 68ன்னு வருது. இதே 8 வருஷத்துக்கு முன்னாடி நீங்கள் அவங்களோட ரேஷியோவை பார்த்தீங்கன்னா 12:1 இருக்குது. ஓகேவா, அதுக்கப்புறம் அவன் என்ன கேட்குறான்னா, வாட் வில் பி தேர் ரேஷியோ ஆஃப்டர் 4 years. இல்லை வாட் வில் பி த ரேஷியோ ஆஃப் தேர் ஏஜஸ் 4 years ஹென்ஸ். அதான் ஆஃப்டர் 4 years வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ தூரம் ரேஷியோ அப்படின்னு கேட்குறாங்க. நீ ஈக்குவேஷனாக இப்போ இங்கிலீஷில் இந்த பேராகிராஃப் கொடுத்துருக்காங்கன்னா நீ மேக்ஸில் ஒரு ஈக்குவேஷனாக மாற்றி பார்ப்போம். அஸ்யூம் ஃபாதர், அப்பாவோட வயசு எனக்கு எவ்வளோன்னு தெரியல, எக்ஸ்ன்னு எடுத்துக்கிறேன். சன்னோட வயசு எவ்வளோன்னு தெரியல, நான் ஒய்ன்னு எடுத்துக்கிறேன். ஓகேவா, ப்ரெசன்டேஜ். ஓகே, ப்ரெசன்டேஜ் நான் எடுத்துக்கிட்டேன். ஓகே, இப்போ இதோட சம்மு என்னன்னு சொல்கிறாங்கன்னா, எக்ஸ் + ஒய் என்னன்னு சொல்கிறாங்கன்னா, என்னப்பா சொல்கிறாங்க, 68ன்னு சொல்கிறாங்க. ஓகேவா, அதுக்கப்புறம் இவங்களோட ரேஷியோ வேறு சொல்கிறாங்க. ரேஷியோ எவ்வளோ சொல்கிறாங்க, 8 வருஷத்துக்கு முன்னாடி 12:1. ஓகேவா, ரேஷியோ வந்து பார்த்தீங்கன்னா 12:1. 8 வருஷத்துக்கு முன்னாடினா x - 8 = y - 8. ஓகேவா, தட் மீன்ஸ் x - 8 by y - 8 = 12/1. ஓகேவா, அப்படியே இது இந்த சைடு போயிடுச்சுன்னா மல்டிப்ளை ஆகிடும். x - 8 = 12y - 12 × 8 போட பார்ப்போம். 12 × 8 வந்து பார்த்தீங்கன்னா 96. ஓகேவா, 96. இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஈக்குவேஷன், இது ஒரு ஈக்குவேஷன். ஓகே, இப்போ என்கிட்ட 2 ஈக்குவேஷன் இருக்குது. 2 ஈக்குவேஷன் இருந்தாலே நீங்களே வந்து சால்வ் பண்ணிடலாம். ஓகே, இப்போ இதை நான் வந்து எப்படி சேஞ்ச் பண்ணுறேன்னா, x =
68 மைனஸ் ஒய்யை நான் போட்டுக்கிறேன். ஓகேவா? இதை இங்கே சப்ஸ்டிடியூட் பண்ண பார்ப்போம். ஈக்குவேஷன் 1 ஈக்குவேஷன் 2ல் சப்ஸ்டிடியூட் பண்ண பார்ப்போம். எக்ஸ் இருக்கிற இடத்துல 68 மைனஸ் ஒய்னு நான் போடுறேன். ஓகேவா? -8 அதுக்கப்புறம் 12y மைனஸ் 96. தட் மீன்ஸ் y எவ்வளோ? 60 மைனஸ் ஒய் ஈக்குவல் டு 12y மைனஸ் 96. ஒய்யை இங்கே கொண்டுட்டு வா, நம்பர் இங்கே கொண்டுட்டு வா பார்ப்போம். நம்பர் இங்கே கொண்டுட்டு வந்துட்டேன்னா 96 ப்ளஸ் 60, இங்கே மைனஸ் 96ஆக இருக்கிறது ப்ளஸ் ஆகிடுச்சு, இங்கே மைனஸ் ஒய்யாக இருக்கிறது ப்ளஸ் ஒய்யாக மாறிடுச்சுன்னா 13y. ஓகேவா? தட் மீன்ஸ் y இஸ் ஈக்குவல் டு 96 ப்ளஸ் 60 பை 13. 96 ப்ளஸ் 60 டிவைட் பை 13, 12. ஓகேவா? தட் மீன்ஸ் சன்னோட ஏஜ் 12 கண்ணா. அப்போனா ஃபாதரோட ஏஜ் எவ்வளோ? 68ல் 12 மைனஸ் பண்ண பார்ப்போம். 68 மைனஸ் 12, ஃபாதரோட ஏஜ் வந்து பார்த்தீங்கன்னா 56. இப்போ இவங்க என்ன கேட்குறாங்க? இவங்களோட ரேஷியோ கேட்குறாங்க. 56:12 அப்படின்னு கேட்குறாங்கன்னா இல்லை, 4 வருஷத்துக்கு அப்புறம் கேட்குறாங்களா? என்ன கேட்குறாங்க? வாட் வில் பி த ரேஷியோ இன் தேர் ஏஜஸ் 4 years hence. ஓகேவா? 4 வருஷத்துக்கு அப்புறம் ப்ளஸ் 4 போட்டு பார்ப்போம். இவன் வந்து 60 ஆகிடுவான். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 16. தட் மீன்ஸ் 60 டிவைட் பை 4 போட்டோன்னா 15:4. ஓகேவா? 15:4 இந்த ரேஷியோவில் இருப்பாங்க. ஓகே, 15:4. ஓகேவா? அதுக்கப்புறம் சி இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அலாய் இருக்குது. அலாய்னா என்னன்னா டிஃப்ரெண்ட் எலமெண்ட்டை சேர்ப்போம். ஓகேவா? டிஃப்ரெண்ட் எலமெண்ட்டை சேர்ப்போம். அதாவது வந்து பார்த்தீங்கன்னா கெமிஸ்ட்ரியில் சொல்கிறேன். கோல்டும் காப்பரும் சேர்ந்தனா அது ஒரு அலாய். அப்படி இல்லைனா அயனும் ஸ்டீலும் சேர்ந்தனா அது ஒரு அலாய். அயனும் ஸ்டீல் இல்லை கார்பனும் சேர்ந்தனா அது ஒரு அலாய் வரும். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா 2 அலாய் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். என்னென்ன அலாய்? டின்னும் காப்பரும். ஓகே, டின்னும் காப்பரும் அந்த அலாய்க்குள்ள என்ன ரேஷியோவில் இருக்குன்னா 4:5. 4:5 அந்த ரேஷியோவில் இருக்குது. இப்போ டின்னில் சில இம்ப்யூரிட்டிஸ் இருக்குது. இம்ப்யூரிட்டிஸ்னால் என்னதுன்னா ஏதாச்சும் வந்து பார்த்தோன்னா டேமேஜஸ்ஸு இல்லைனா வந்து கலப்படம் இருக்குது. ஓகேவா? டின்னில் 20% கலப்படம் இருக்குது, காப்பரில் 58% கலப்படம் இருக்குது. ஆவரேஜாக எவ்வளோ தூரம் இம்ப்யூரிட்டி இருக்கும் அப்படின்னு கேட்குறாங்க. இதோடது மட்டும் எடுத்தனா 20%, காப்பரது மட்டும் எடுத்தனா 50%, 58%. ஆவரேஜாக எவ்வளோ இருக்கும்? வெயிட்டட் ஆவரேஜ் எடுத்துக்கோ. ஓகேவா? தட் மீன்ஸ் வெயிட்டட் ஆவரேஜ்னா என்னடா? இப்போ டின்னு வந்து பார்த்தோன்னா அந்த அலாயில் எவ்வளோ போர்ஷன் இருக்குதுன்னா இன்டூ 4/9. ஓகேவா? டோட்டலாக 9 காம்போனன்ட் இருந்ததுன்னா அதில் 4 காம்போனன்ட் டின்னாக இருக்கும். மீதி இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா காப்பராக இருக்கும். ஓகேவா? இதோடது இன்டூ 4/9 போட்டு கண்டுபிடி, ப்ளஸ் இதோடது காப்பரோட இம்ப்யூரிட்டியை இன்டூ 5/9 போட்டு கண்டுபிடி. உனக்கு டோட்டலாக வரது வந்து பார்த்தோன்னா நெட்டாக ஆவரேஜாக அந்த அலாயோட இம்ப்யூரிட்டி. ஓகேவா? கண்டுபிடி பார்ப்போம். 20 இன்டூ 4/9 m ப்ளஸ் 58 இன்டூ 5/9 m ப்ளஸ் போட்டுட்டுனா 41.111% வருது. ஓகேவா? தட் மீன்ஸ் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 41%. ஸோ அவ்வளோதான்ப்பா. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா உனக்கு ஒரு ரேஷியோலேருந்து எத்தனை சம்மு எந்த மாதிரி சம்மு கேட்டாலும் போட தெரியும். அதுக்கேற்ற மாதிரி நம்ம நிறைய சம்மு ப்ராக்டிஸ் பண்ணியாச்சு. எஸ் ஸ்டூடெண்ட்ஸ், ஸோ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா சாப்டர் 1ல் யூனிட் 2 வந்து ஸ்டார்ட் பண்ணலாம். ஓகே, ப்ரொபோர்ஷன் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ப்ரொபோர்ஷன் நம்ம ரேஷியோஸ் கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ப்ரொபோர்ஷன். ரேஷியோ அப்படின்னா என்னடா பார்த்தோம்? 2 டேர்முக்கு இருக்கிற ரிலேஷன்ஷிப். தட் 2 டேர்ம் ஷுட் பி ஆஃப் சேம் கைண்ட். ஓகேவா? 3:4 2:5 அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 2 பேருக்கு 2 டேர்முக்கு இருக்கிற ரிலேஷன்ஷிப்பை மேத்தமெட்டிக்கலாக நியூமரிக்கலாக எக்ஸ்பிரஸ் பண்ணுறது பேர் தான் வந்து பார்த்தீங்கன்னா ரேஷியோ அப்படின்னு பார்த்தோம். இங்கே ரேஷியோவோட அடுத்த லெவல், அதாவது லெவல் 2 ரேஷியோ அப்படின்னு கூட சொல்லலாம். ப்ரொபோர்ஷன் அப்படின்றது ஒன்றும் இல்லை, 2 ரேஷியோக்கும் இருக்கிற ரிலேஷன்ஷிப், அதாவது 2 ரேஷியோவும் சமம் ஈக்குவல் அப்படின்னு சொல்கிறது தான் வந்து பார்த்தோன்னா ப்ரொபோர்ஷன். ஃபார் எக்ஸாம்பிள் 1:2 இஸ் ஈக்குவல் டு 5:10. இந்த 5:10 சிம்பிளிஃபை பண்ணனா 1:2 வரும். ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரொபோர்ஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. ப்ரொபோர்ஷன் இஸ் நத்திங் பட் ஈக்குவாலிட்டி ஆஃப் 2 ரேஷியோஸ். ஓகே, தட் மீன்ஸ் இங்கே மினிமம் 4 டேர்ம் இருக்கணும், 4க்கு மேலே இருக்கலாம். சரி, இப்போ நம்ம வந்து பார்த்தோன்னா ரேஷியோவில் 2 டேர்ம் தான் பார்த்தோம். மேலே நியூமரேட்டர் டினாமினேட்டர், அதுக்கு வந்து பார்த்தோன்னா ஆன்டிசிடென்ட் கான்சிக்வெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா பேர் மினிமம் 4க்கு மேலே இருக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இதை ஈக்குவல் டு 100:200 இப்படின்னு சொல்லிட்டு எக்ஸ்பேண்ட் பண்ணிகிட்டே போகலாம். பட் என்னதுன்னா பேர் மினிமம் 2 ரேஷியோவை கம்பேர் பண்ணனா அதுதான் ப்ரொபோர்ஷன். ஓகேவா? தட் மீன்ஸ் பேர் மினிமம் 4 டேர்ம் இருக்கணும். ஓகேவா? 4 டேர்ம் என்னென்ன டேர்மு? a/b இஸ் ஈக்குவல் டு c/d. ஓகே, a ஃபர்ஸ்ட் டேர்ம்னு சொல்லுவாங்க, b செகண்ட் டேர்மு, c தேர்ட் டேர்மு, d ஃபோர்த் டேர்ம். ஓகேவா? இப்போ இந்த மாதிரி ஒரு ப்ரொபோர்ஷன் இருக்குன்னா அதில் என்னென்னலாம் வந்து பார்த்தீங்கன்னா ரூல்ஸ் வரலாம், அதில் என்னென்னலாம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ப்ராப்பர்ட்டிஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்க போகிறோம். ஓகேவா? இந்த ப்ராப்பர்ட்டி நீங்கள் மேத்தமெட்டிக்கலாக ஈஸியாக
ப்ரூவ் பண்ணி நீங்களே பார்த்துக்கலாம். ஓகேவா? நான் எதனால் இந்த ப்ராப்பர்ட்டி அப்படின்னு சொல்லிட்டு எக்ஸ்பிளைன் பண்ண போகிறது இல்லை. பட் என்னதுன்னா இதெல்லாம் டப்புன்னு கோ த்ரூ பண்ணிவிட்டு சம் நிறைய சால்வ் பண்ணலாம். ஓகேவா? ஏன்னா வந்து உனக்கு எக்ஸாமில் இதை ப்ரூவ் பண்ணுன்னு சொல்ல மாட்டான். ஓகே, இந்த ப்ராப்பர்ட்டி எதனால் ப்ரூவ் பண்ணுன்னு சொல்ல மாட்டான். ஜஸ்ட் ஏதாச்சும் ஒரு சுச்சுவேஷன் கொடுப்பான். அந்த சுச்சுவேஷனில் இந்த ப்ரொபோர்ஷனுக்கான ப்ராப்பர்ட்டிலாம் யூஸ் பண்ணி நம்ம சால்வ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகேவா? சி, இப்போ நீங்கள் ஒரு ப்ரொபோர்ஷன் பார்க்குறீங்கப்பா. a/b இஸ் ஈக்குவல் டு c/d அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேவா? a/b இஸ் ஈக்குவல் டு c/d அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறீங்கன்னா என்னெல்லாம் வந்து பார்த்தோன்னா நமக்கு ரூலாக வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு 1 by 1 பார்க்க போகிறோம். சி, ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து டினாமினேட்டரை எலிமினேட் பண்ணுறீங்கப்பா. டினாமினேட்டர் எப்படி எலிமினேட் பண்ணுவீங்க? இந்த டியை ஆர்ஹெச்எஸில் இருக்கிற டியை, ரைட் ஹேண்ட் சைடில் இருக்கிற டியை லெஃப்ட் ஹேண்ட் சைடுக்கு கொண்டுட்டு வந்தோன்னா டினாமினேட்டர் நியூமரேட்டராக மாறிடும். அதாவது 1/ன்னு இருக்கிறது மல்டிப்ளை ஆகிடும். ஓகேவா? ஸோ அதே மாதிரி இந்த சைடு இருக்கிற பி அந்தாண்ட போயிடுச்சுன்னா மல்டிப்ளை ஆகிடும். ஓகே, நீ அது பண்ணி பார்ப்போம். a into d is equal to c into b. ஓகே, இதுக்கு ஒரு ரூல் இருக்குப்பா. இந்த ரூலுக்கு பேர் வந்து பார்த்தீங்கன்னா கிராஸ் ப்ராடக்ட் ரூல். நீ இந்த மாதிரி டினாமினேட்டரை எலிமினேட் பண்ணி சிம்பிளிஃபை பண்ணனா அது பேர் கிராஸ் ப்ராடக்ட் ரூல். a/b is equal to c/d அப்படின்னு இருந்துச்சுன்னா அதை நீ ad is equal to cb இப்படின்னு எழுதலாம். ஓகேவா? இது சிம்பிள், உனக்கே தெரியும். அதுக்கப்புறம் இன்வெர்டெண்டர் ரூல். சி, இன்கேஸ் a/b is equal to c/d இருந்துச்சுன்னா நீ அதை தலைக்கீழே கூட திருப்பி போடலாம், ஒரு பிரச்சனையும் இல்லைன்னு சொல்கிறாங்க. அதாவது b/a equal to d/c அப்படின்னு போடலாம். அப்பயும் வந்து பார்த்தீங்கன்னா சேமாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த ரூலுக்கு பேர் வந்து பார்த்தீங்கன்னா இன்வெர்டெண்டர் ரூல். ஓகே, அதுக்கப்புறம் காம்பனண்டர் ரூல் அப்படின்னா ஒன்றும் இல்லை. சி, a/b is equal to c/dனா நீ அதை இப்படி கூட எழுதலாம். a plus b by b is equal to c plus d by d. ஓகேவா? எதனால் சார் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒன்றும் இல்லைடா, நீ ரெண்டு இடத்துலையும் ஒரு 1 ஆட் பண்ணனா இந்த ஈக்குவேஷன் வந்துடும். ஓகேவா? ஒரு 1 ஆட் பண்ணனா இந்த ஈக்குவேஷன் வந்துடும். அது எப்படின்னு சொல்லிட்டு நீ சால்வ் பண்ணி பார்த்துக்கோ. ஓகே, பட் என்னதுன்னா சம்டைம்ஸ் கொஸ்டினில் வந்து பார்த்தீங்கன்னா டெஸ்ட் பண்ணலாம். காம்பனண்டோ ரூல் அப்படின்னா என்னது? a/b is equal to c/d then காம்பனண்டோ ஆஃப் த ப்ரொபோர்ஷன் அப்படின்னு கேட்டனா நீ a plus b by b is equal to c plus d by d. டிவிடெண்டோ ஒன்றும் இல்லை, நீ ப்ளஸ் இருக்கிற இடத்துல மைனஸ் போட்டுக்கோ, முடிஞ்சு. ஓகேவா? இது வந்து பார்த்தீங்கன்னா டிவிடெண்டோ. இந்த ரூல் பேர் வந்து பார்த்தீங்கன்னா டிவிடெண்டோ. ஓகேவா? நீ இங்கே +1 LHSலையும் RHSலையும் +1 பண்ணனா இந்த ஈக்குவேஷன் வருமா? அதே மாதிரி நீ -1 பண்ணனா இந்த ஈக்குவேஷன் வந்துடும். ஓகேவா? இப்போ இது ரெண்டுத்தையும் வந்து பார்த்தோன்னா டிவைட் பண்ணி ஒரு ரூல் வரும். ஓகேவா? அந்த ரூல் பேர் வந்து என்னன்னா காம்பனண்டோ அண்ட் டிவிடெண்டோ. அது என்ன சொல்லுதுன்னா a plus b divided by a minus b is equal to b plus c c plus d. ஒரு நிமிஷம்டா. c plus d divided by c minus d. ஓகே, that means a/b equal to c/d ன்னு ஒரு ப்ரொபோர்ஷனை பார்க்கணும்னா அந்த ப்ரொபோர்ஷனை நீ இப்படி கூட எக்ஸ்பிரஸ் பண்ணலாம். எதனால்? காம்பனண்டோ அண்ட் டிவிடெண்டோ ரூல்னால. ஓகே, அதுக்கப்புறம் ஆல்டர்னேட்டோனா ஒன்றும் இல்லை. என்னதுன்னா a/c is equal to b/d அப்படின்னு சொல்கிறாங்க. ஒன்றும் இல்லைப்பா, இதுதானே வந்து பார்த்தோன்னா ஒரிஜினல் ப்ரொபோர்ஷன். a/b is equal to c/d. நீ இந்த c-யை இங்கே கொண்டுட்டு வந்துடு, இந்த b-யை இங்கே கொண்டுட்டு போயிடும். அதாவது வந்து பார்த்தீங்கன்னா ஆல்டர்னேட்டோ என்ன சொல்லுது அப்படின்னு கேட்டிங்கன்னா a/c is equal to b/d. ஓகேவா? எப்படி ஒரிஜினல் ப்ரொபோர்ஷன் இப்படி தானே பாருக்கு. a/b is equal to c/d. ஒன்றும் இல்லை, இந்த b-யை இங்கே கொண்டுட்டு போயிட்டு இந்த c-யை இங்கே கொண்டுட்டு வந்துனா முடிஞ்சு. ஓகேவா? நமக்கு ஆல்டர்னேட்டோ வந்துடும். அதுக்கப்புறம் ஆடண்டோ என்ன சொல்லுதுன்னா இதை எல்லாத்தையும் நீ ஆட் பண்ணாலும் சேமாக தான் வரும். அதாவது இதை எல்லாத்தையும் நீ ஆட் பண்ணி டிவைட் பண்ணனா அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா சேம் ரேஷியோவில் தான் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்ம என்ன பார்த்தோம்? a/b is equal to c/d which is equal to ஆட் பண்ணு a plus c divided by b plus d. அதுவும் அதே ரேஷியோவில் தான் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இது ஆடண்டோ. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா சப்ட்ராஹெண்டோனா ஒன்றும் இல்லை, மைனஸ். ஓகேவா? a/b is equal to c/dன்னு சொல்கிறேன்னா அதை நான் a minus c by b minus d அப்படின்னு சொல்லலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? ஸோ இதெல்லாம் தான் வந்து ரூலு, நீ தெரிஞ்சு வச்சுக்கணும். சம்டைம்ஸ் டெஸ்ட் பண்ண சான்ஸ் இருக்குது. ஓகே, அதுக்கப்புறம் கண்டினியூடு ப்ரொபோர்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கான்செப்ட். கண்டினியூட் ப்ரொபோர்ஷன் ஒன்றும் இல்லைடா, செகண்ட் டேர்மும் தேர்ட் டேர்மும் ஈக்குவலாக இருக்கணும். a/b is equal to b/c இதுவும் ஈக்குவலாக இருக்குது அப்படின்னா அது பேர் கண்டினியூடு ப்ரொபோர்ஷன். சரி, கண்டினியூடு ப்ரொபோர்ஷனில் ஒரு ரூல் இருக்குப்பா. என்ன ரூலு? நம்மளே அதை டிரைவ் பண்ணலாம். என்னதுன்னா நீ டினாமினேட்டரை வந்து மேலே கொண்டுட்டு பார்ப்போம். கொண்டுட்டு போகணுன்னா
கொண்டுட்டு போனேன்னா உனக்கு என்ன வரும்? ஏசி இஸ் ஈக்குவல் டு பி ஸ்கொயர்னு வரும். தட் மீன்ஸ் பி இஸ் நத்திங் பட் ஸ்கொயர் ரூட் ஆஃப் ஏசி. சி இந்த ஃபார்முலா பார்த்தா உனக்கு என்ன ஞாபகம் வருது? ஏபிஜிபி. அதாவது வந்து பார்த்தீங்கன்னா அரித்மெட்டிக் மீன், ஜாமெட்ரிக் மீன் அதெல்லாம் படிச்சிருந்தேன்னா உனக்கு தெரியும். 2 நம்பரை மல்டிப்ளை பண்ணி ஸ்கொயர் ரூட் எடுத்தனா உனக்கு ஜாமெட்ரி மீன் கிடைக்கும். தட் மீன்ஸ் ஜாமெட்ரி மீன் ஆஃப் எக்ஸ்ட்ரீம்ஸ் ஆர் ஆல்வேஸ் ஈக்குவல் டு மீன் ப்ரொபோர்ஷன் பி அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? அது வந்து சிம்பிள், நீ வந்து பார்த்தீங்கன்னா கண்டுபிடிச்சிக்கலாம். தட் மீன்ஸ் மீன் ப்ரொபோர்ஷன் இஸ் ஈக்குவல் டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் ஃபஸ்ட் ப்ரொபோர்ஷன் இன்ட்டு தேர்ட் ப்ரொபோர்ஷன். ஓகே, அது ஒன்று தெரிஞ்சு வச்சுக்கணும். ஸோ இதெல்லாம் தான் வந்து பார்த்தீங்கன்னா நீ ஒரு ப்ரொபோர்ஷனில் தெரிஞ்சு வச்சுக்கிற ரூல். எல்லா ரூலையும் தெரிஞ்சு வச்சுக்கோ. மோஸ்ட்டாக உனக்கு இந்த ரூலை டெஸ்ட் பண்ண மாட்டான், ஏன்னா ஆல்ரெடி டெஸ்ட் பண்ணி வந்து பார்த்தீங்கன்னா முடிஞ்சிருச்சு. ஓகேவா? அதில் வந்து எல்லா கண்டென்ட்டையும் வந்து பார்த்தீங்கன்னா கொஷினில் ஆல்ரெடி கேட்டாச்சு. இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா புதுசாக வேர்ட் ப்ராப்ளம், அட்வான்ஸ்டு ப்ராப்ளம் அந்த மாதிரி தான் கேட்கலாம். ஓகே, பட் இருந்தாலும் நீ வந்து ஞாபகம் வச்சுக்கணும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம லெவல் 1 கொஷின்ஸ், லெவல் 2 கொஷின்ஸ், அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அட்வான்ஸ் கொஷின்ஸ் 1 by 1 நம்ம சால்வ் பண்ணிட்டு போகலாம். எஸ் ஸ்டூடெண்ட்ஸ், ஸோ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா சம் சால்விங் செஷன் வந்துடலாம். ஓகேவா? ப்ரொபோர்ஷனுக்கு ஃபஸ்ட்டு லெவல் 1, லெவல் 2, அதுக்கப்புறம் அட்வான்ஸ் சம் சால்வ் பண்ணலாம். ஓகே, ஃபஸ்ட்டு பேசிக் லெவல் 1. இங்கே பாருங்கப்பா, 4th ப்ரொபோர்ஷன் கேட்குறாங்க. த 4th ப்ரொபோர்ஷனல் டு 4, 6, 8. ஓகேவா? சி 4/6 ஈக்குவல் டு 8/x. எக்ஸ் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. நீ ஈஸியாக சால்வ் பண்ணலாம். இன்ட்டு 2 பண்ணனா 8 வருதா? அப்படின்னா இன்ட்டு 2 பண்ணு பார்ப்போம். 12. ஓகே, 12 நீ இப்படியும் சால்வ் பண்ணலாம். அப்படி இல்லைனா வந்து பார்த்தீங்கன்னா ப்ராப்பராக அல்ஜிப்ராவை சால்வ் பண்ண பார்ப்போம். எக்ஸ் ஈக்குவல் டு இது நியூமரேட்டர் வந்து பார்த்தோன்னா சரி, டினாமினேட்டர் நியூமரேட்டர் ஆகிடும். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த 6 இங்கே வந்துடும். ஓகேவா? தட் மீன்ஸ் 4x ஈக்குவல் டு 8 into 6. ஓகே, இது கேன்சல் பண்ணா 2. ஸோ 2 6 are 12. ஓகேவா? எக்ஸ் ஈக்குவல் டு 12. ஓகே, எக்ஸ் ஈக்குவல் டு 12. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா தேர்ட் ப்ரொபோர்ஷன். ஸோ இங்கே நீங்கள் புரிஞ்சுக்கணும் என்னதுன்னா, 2 ப்ரொபோர்ஷன் கொடுத்துட்டு தேர்ட் ப்ரொபோர்ஷன் கேட்குறான் அப்படின்னா அது வந்து பார்த்தீங்கன்னா கண்டினியூடு ப்ரொபோர்ஷன் சம் அப்படின்னு அர்த்தம். ஓகேவா? கண்டினியூட் ப்ரொபோர்ஷனா ஒன்றும் இல்லை, செகண்டு தேர்டும் வந்து பார்த்தீங்கன்னா மெர்ஜ் பண்ணி செகண்ட் ப்ரொபோர்ஷன் மட்டும் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் a/b இஸ் ஈக்குவல் டு b/c இப்படி இருக்கும். ஓகேவா? நமக்கு a ஒரு ப்ரொபோர்ஷன், பியும் சியும் சேர்ந்து ஒரு ப்ரொபோர்ஷன், சி வந்து பார்த்தீங்கன்னா தேர்ட் ப்ரொபோர்ஷன். ஓகேவா? இப்போ a இருக்கிற இடத்துல 12 இருக்குது, b இருக்கிற இடத்துல 18 இருக்குது. சிஏ சால்வ் பண்ணால் உனக்கு வந்துடும். ஓகே, சிஏ சால்வ் பண்ணால் எனக்கு தெரிஞ்சு 27 வரும்னு நினைக்கிறேன். ஓகே, இது ஈஸியாக சால்வ் பண்ணிடலாம். அதுக்கப்புறம் மீன் ப்ரொபோர்ஷனாக என்னதுரா? பி செகண்ட் ப்ரொபோர்ஷன் தான் மீன் ப்ரொபோர்ஷன் சொல்லுவாங்க. பிஏ கேட்குறாங்க. சி பி ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு ஏசின்னு பார்த்தோம். அதுக்கப்புறம் பி இஸ் ஈக்குவல் டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் ஏசின்னு பார்த்தோம். ஸோ ஏவும் சியும் கொடுத்துட்டான். ஓகேவா? ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா மல்டிப்ளை பண்ணி ஸ்கொயர் ரூட் எடுத்து பார்ப்போம். இது ஸ்கொயர் ரூட் எத்தனா 5, இது ஸ்கொயர் ரூட் எத்தனா 9. 25 into 81, அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கொயர் ரூட் எடுக்கணும். தட் மீன்ஸ் 5 into 9. ஓகேவா? 5 9s are 45. ஸோ 45 தான் ஆன்சர். ஓகே, அதுக்கப்புறம் ஃபோர்த்து ப்ரொபோர்ஷனல் கேட்குறாங்க. 2a டிவைடட் பை a ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு c/x. சால்வ் பண்ணனா என்ன வருது? இதுவும் கேன்சல் பண்ணனா வெறும் a மட்டும்தான் இருக்கும். தட் மீன்ஸ் x ஈக்குவல் டு இது ஏசியாக மாறிடும். இந்த 2 இந்த சைடு வந்துருச்சுன்னா டிவைடட் பை 2. சரி, இது ஏசி டிவைடட் பை 2. ஓகேவா? அதே மாதிரி ஃபோர்த்து ப்ரொபோர்ஷன் கேட்குறப்பா. இப்போ உனக்கு வந்து பார்த்தீங்கன்னா சி 1 2 3 4 ஃபோர்த்து ப்ரொபோர்ஷன். சி நமக்கு ப்ரொபோர்ஷன் எப்படி இருக்கும்? a/b = c/d. இது எல்லாத்தையும் சால்வ் பண்ணுங்கள். இதில் நியூமரிக்கல் வேல்யூ இருக்குது, நியூமரிக்கல் வேல்யூ இருக்குது, இங்கே எக்ஸ் இருக்குது, 1/xன்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா சப்ஸ்டிடியூட் பண்ணிங்கன்னா எக்ஸோட வேல்யூ கொண்டு வந்துடலாம். ஓகேவா? அதே மாதிரி தான் மீன் ப்ரொபோர்ஷன். இது ரெண்டுத்துக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கொயர் ரூட் எடுக்கணும், மல்டிப்ளை பண்ணி ஸ்கொயர் ரூட் எடுக்கணும். ஸோ இந்த மாதிரி சிம்பிளான சம்பளம் வந்து பார்த்தீங்கன்னா நான் ஜஸ்ட் டப்புன்னு கோத்ரூ பண்ணிவிட்டு அட்வான்ஸ்டு சம் வந்து பார்த்தீங்கன்னா டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணலாம். ஓகேவா? அதுக்கப்புறம் இங்கே எக்ஸ்ன்னு சொல்லிட்டு இருக்குது. ஓகேவா? தேர்ட் ப்ரொபோர்ஷன் எக்ஸ்ன்னு இருக்குது. சப்ஸ்டிடியூட் பண்ணி சால்வ் பண்ணு. எப்படி சால்வ் பண்ணணும்? 12/6 இஸ் ஈக்குவல் டு x/20. எக்ஸை நீ சால்வ் பண்ண முடிஞ்சு. அதுக்கப்புறம் இங்கே கேட்குறான். ஓகேவா? என்னதுன்னா 4/x ஈக்குவல் டு 9/13.5 13.5. இதை நீ சால்வ் பண்ணுறேன்னா எக்ஸ் வந்துருச்சு. ஓகேவா? இந்த மீன் ப்ரொபோர்ஷன் என்னதுரா? மல்டிப்ளை பண்ணி ஸ்கொயர் ரூட் எடுத்துகிட்டு முடிஞ்சிடுச்சு. ஓகேவா? ஸோ லெவல் 1 வந்து பார்த்தோன்னா ரொம்ப ஈஸி. இதெல்லாம் சும்மா வார்ம் அப் தான். ஓகேவா? லெவல் 2 கூட எக்ஸாமில் வராது, அட்வான்ஸு தான் வரும். ஓகே, இருந்தாலும் பரவாயில்ல, நம்ம லெவல் 2 போவோம். ஓகே, லெவல் 2 கொஸ்டின் நம்பர் 10. இங்கே பாருங்கப்பா. சி இது ஒரு மைண்ட் செட் வச்சுக்கோ. என்னதுன்னா, இந்த மாதிரி உனக்கு ஒரு ப்ரொபோர்ஷன் கொடுக்குறான். a இஸ் ஈக்குவல் டு b/2 இஸ் ஈக்குவல் டு c/5 அந்த மாதிரி கொடுத்துட்டு உனக்கு a/b/c அப்படி கேட்குறான்னா சிம்பிளாக நான் உனக்கு ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு ஐடியா சொல்கிறேன். ஓகேவா? என்ன ஐடியா அப்படின்னா,
இதை எக்ஸ்ன்னு எடுத்துக்கோ. a ஈக்குவல் டு b பை 2 ஈக்குவல் டு c பை 5 ஈக்குவல் டு எக்ஸ்ன்னு எடுத்துக்கோ. தட் மீன்ஸ் a வந்து பார்த்தீங்கன்னா 1x, b வந்து பார்த்தீங்கன்னா இந்த 2 அந்த இடத்துல போயிடுச்சுன்னா 2x, c வந்து பார்த்தீங்கன்னா 5x. தட் மீன்ஸ் a வந்து x, b வந்து 2x, c வந்து பார்த்தீங்கன்னா 5x. அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்லாம் கேன்சல் பண்ணால் என்ன வருது? 1:2:5. ஓகேவா? சால்வ் ஆகிடுச்சு. அதே மாதிரி இதுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்ன்னு சால்வ் பண்ணி a வந்து பார்த்தீங்கன்னா 3xன்னு கண்டுபிடி, b வந்து பார்த்தீங்கன்னா 4xன்னு எடுத்துக்கோ, c வந்து பார்த்தீங்கன்னா 7xன்னு எடுத்துக்கோ. அந்த எக்ஸ் எல்லாத்தையும் சப்ஸ்டிடியூட் பண்ணிட்டனா உனக்கு எக்ஸ் கேன்சல் ஆகிடும். அல்டிமேட்டாக உனக்கு ஒரு ஃபைனல் நியூமரிக்கல் ஆன்சர் வரும். ஓகே, இதுக்கும் அதே ஸ்டெப்பு தான். ஓகே, அதுக்கப்புறம் இதுக்கும் நீ வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்ன்னு சப்ஸ்டிடியூட் பண்ணி கண்டுபிடி. பட் ஓகே, நான் வந்து பார்த்தீங்கன்னா அட்லீஸ்ட் ஒரு 3 சம்முக்கு ஒரு சம் நான் வந்து போட்டு கட்டுறேன், எல்லாத்தையும் ஸ்கிப் பண்ணல. ஓகேவா? இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இல்லைப்பா, இல்லை இதுக்கு நீ எக்ஸ்ன்னு எடுக்கக்கூடாது. இதுக்கு இன்னொரு மெத்தட் இருக்குது. என்னதுன்னா P by Q is equal to R by S is equal to 2.5 by 1.5. ஓகேவா? இது சிம்பிள். இது நீ என்ன தெரியுமா பண்ணு, P இருக்கிற இடத்துல R இருக்கிற இடத்துல 2.5ன்னு போட்டுக்கோ. அதே மாதிரி Q இருக்கிற இடத்துல S இருக்கிற இடத்துல 1.5ன்னு போட்டுக்கோ. இப்போ வந்து பார்த்தோன்னா இவங்க என்ன கேட்குறான்? PS கேட்குறான். P என்னதுப்பா? 2.5 இன்ட்டு S என்னது? 1.5. அகைன் Q இருக்கிற இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா 1.5 போடு, இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 2.5 போடு. ஓகேவா? தட் மீன்ஸ் இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா சேம் தான். தட் மீன்ஸ் ரேஷியோ வந்து பார்த்தீங்கன்னா 1:1. ஓகே, இப்போ இந்த மாதிரி வந்து பார்த்தோன்னா ஒரு ப்ரொபோர்ஷனுக்கு வேல்யூ கொடுத்துட்டான்னு வச்சுக்கான், x:y. அதே மாதிரி z:w ஒரு வேல்யூ கொடுத்துட்டாங்கன்னா நியூமரேட்டரில் இருக்கிறதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நியூமரிக்கல் வேல்யூ, அதாவது நியூமரேட்டரில் இருக்கிற வேல்யூ எடுத்துக்கும். தட் மீன்ஸ் எக்ஸ், அதாவது இங்கே வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸும் ஜிக்கும் 2.5ன்னு வேல்யூ எடுத்துக்கும். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸுக்கும் ஜிக்கும் 2.5ன்னு வேல்யூ எடுத்துக்கோ. அதே மாதிரி கீழே டினாமினேட்டர் ஒய்க்கும் டினாமினேட்டர் டபிள்யூக்கும் டினாமினேட்டர் 1.5 எடுத்துக்கோ. ஓகேவா? தட் மீன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 2.5 1.5 இந்த ஈக்குவேஷனில் ஃபில் பண்ணிட்டேன்னா உனக்கு ஒரு நம்பர் வரும், முடிஞ்சு. ஓகே, இதுவும் அதே மாதிரி தான். ஓகே, நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா கொஸ்டின் நம்பர் 17. கொஸ்டின் நம்பர் 17 வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் அல்ஜிப்ரிக் ஈக்குவேஷன் சால்விங் சம். ஓகேவா? உனக்கு ஒரு அல்ஜிப்ரா ஈக்குவேஷன் கொடுத்துட்டு அதுலேருந்து ஒரு ரேஷியோ கேட்குறேன், x:y. இதை சால்வ் பண்ணி பார்ப்போமா? அப்படியே ரேஷியோவை எழுது பார்ப்போம். சரி, ஈக்குவேஷன் எழுது. 5x minus 3y by 5x minus 3y divided by 5y minus 3x. 5y minus 3x is equal to 3/4. 3/4. ஓகே, இப்போ நீ எக்ஸ் எல்லாம் ஒரு பக்கம் கொண்டுட்டு வா, அதர் தென் எக்ஸ் எல்லாம் இன்னொரு பக்கம் கொண்டுட்டு வா. ஓகேவா? 5x minus 3y இதை இப்படியே வச்சுக்கிட்டு இதை RHS ரைட் ஹேண்ட் சைடு கொண்டுட்டு வா பார்ப்போம். தட் மீன்ஸ் 5 3s 15y. 3ஆல் மல்டிப்ளை பண்ணு, இதையும் 3ஆல் மல்டிப்ளை பண்ணு, இதையும் 3ஆல் மல்டிப்ளை பண்ணு. மைனஸ் 3 3 7 9x. அதே மாதிரி இதையும் இங்கே 4ஆல் மல்டிப்ளை பண்ணிக்கலாமா? 4 5s 20. நான் 20 மாற்றிக்கிறேன், 20x. அதே மாதிரி 4 3s 12y மைனஸ் 12y. ஓகேவா? இப்போ எக்ஸ் எல்லாம் ஒரு பக்கம் கொண்டுட்டு வா பார்ப்போம். 29x இஸ் ஈக்குவல் டு ஒய் ஒரு பக்கம் கொண்டுட்டு வா. எவ்வளோடா? 27y. இப்போ ரேஷியோ என்னது? எக்ஸ் டிவைடட் பை ஒய். எக்ஸ் டிவைடட் பை ஒய் என்ன வருது? 27 டிவைடட் பை 29. தட் மீன்ஸ் ரேஷியோ வந்து பார்த்தீங்கன்னா 27:29. என்னடா 27:29 எதுவுமே இல்லை. தட் மீன்ஸ் நன் ஆஃப் த அபோவான்னு பார்க்கணும் ஆன்சர். ஓகே, பயப்படாத, ஃபஸ்ட்டு நன் ஆஃப் த அபோவான்னு பாரு. அப்படி இல்லைன்னா நம்ம ஏதாச்சும் மிஸ்டேக் பண்ணிருப்போம். 15க்கு என்ன ஆன்சரு? நன் ஆஃப் த அபோ. ஓகேவா? ஏன்னா நமக்கு வந்திருக்க ஈக்குவேஷன் என்னது? 27:29. அதே ஆன்சர்லே இல்லை. ஓகேவா? அதுக்கப்புறம் A:B. இது வந்து பார்த்தோன்னா ஆப்ஷன் டெஸ்டிங் பண்ணலாம். ஓகேவா? A:B இஸ் ஈக்குவல் டு 3:2. ஓகேவா? தட் மீன்ஸ் இதுவும் 3:1 பாரு. கரெக்டு, இது 3:2 இருக்குது. பட் இது 3:2 இல்லை, இதுவும் 3:2 இல்லை. தட் மீன்ஸ் எதர் ஆப்ஷன் ஏவாக இருக்கலாம், அப்படி இல்லைனா டிவாக இருக்கலாம். அதுக்கப்புறம் இன்னொரு டெஸ்ட் என்னது? B:C வந்து பார்த்தீங்கன்னா 3:5. இதுவும் 3:5 பாரு. கரெக்டு, 3:5. ஏன்னா 3 2 6 5 2 10. தட் மீன்ஸ் ஆப்ஷன் ஏ தான் கரெக்ட். ஓகே, அதுக்கப்புறம்ப்பா இதை தான் நான் சொன்னேன். என்னதுன்னா இது எல்லாத்துக்கும் ஓகே, x/2 இஸ் ஈக்குவல் டு y/3 இஸ் ஈக்குவல் டு z/7 இந்த மாதிரி கொடுத்துருந்தாங்கன்னா இது எல்லாத்துக்கும் வந்து பார்த்தீங்கன்னா வேல்யூ எக்ஸ்ன்னு எடுத்துக்கோ. தட் மீன்ஸ்
சரி இங்கே ஆல்ரெடி எக்ஸ் இருக்குது, அதனால் கேன்னு எடுத்துக்கோம் வேல்யூ கே. தட் மீன்ஸ் எக்ஸ் ஈக்குவல் டு பை 2 இந்த இடத்துல போயிடுச்சுன்னா மல்டிப்ளை 2k, y is equal to 3k, z is equal to 7k. இது எல்லாத்தையும் இந்த சப்ஸ்டிடியூட் பண்ணனா k வந்து கேன்சல் ஆகிடும், உனக்கு ஒரு நியூமெரிக்கல் வேல்யூ கிடைக்கும், முடிஞ்சிருச்சு சம். ஓகேவா? அதுக்கப்புறம் இந்த சம்க்கு எப்படி எடுக்கணும்? எக்ஸ் இஸ் டு ஒய் வந்து பார்த்தீங்கன்னா 2:3. ஃபஸ்ட்டு 2:3 வருதான்னு பாரு, ஃபஸ்ட்டு 2 டேர்ம் இது வருது. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இது வரல, இது 2/3 இல்லை, இதுவும் 2/3 இல்லை. ஸோ எலிமினேட் ஆகிடுச்சு. ஓகே, தட் மீன்ஸ் ஏ வந்து பார்த்தீங்கன்னா 2:3ன்னு இருக்குது. அதுக்கப்புறம் டி வந்து நன் ஆஃப் தாப்போ இருக்குது. அதுக்கப்புறம் 4:3ன்னு இருக்கான்னு பாரு, இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா சரி y/z நீ எக்ஸ் ஒய் ஜி. ஓகேவா? y/z 4/3 இதுவும் இல்லை. தட் மீன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இது 3:4 இருக்குது, 4:3 இல்லை. ஓகேவா? தட் மீன்ஸ் ஆப்ஷன் டி தான் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டு. 18th ஆப்ஷன் டி பாரு, நன் ஆஃப் தப்போ. ஓகேவா? அதுக்கப்புறம் இந்த ப்ராப்பர்ட்டிஸ். சரி, ப்ராப்பர்ட்டிஸ் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு தெரியும். ஓகே, ப்ராப்பர்ட்டிஸ். சரி, உனக்கு இவ்வளோ எக்ஸ்பிளிசிட்டாக டேரெக்டாக கேட்க மாட்டான். அப்படின்னா நம்மளோட ஒரு ரிவிஷனுக்காக தான் நான் கொடுத்துருக்கேன். ஓகே, சி x/y y/z தலைக்கீழாக மாற்றுறாங்க. அதே மாதிரி z/w w/zன்னு மாற்றுறாங்கன்னா இன்வெர்ட் பண்ணுறாங்க. இன்வெர்டெண்டோ ஆப்ஷன் இருக்கான்னு பாரு, டிவிடெண்டோ வேறு, காம்பனண்டோ வேறு, ஆல்டர்னண்டோ வேறு, இன்வெர்டெண்டோவே இல்லைப்பா. இன்வெர்டெண்டோ இல்லைன்னா இது நன் ஆஃப் தாப்போ. ஓகே, அதுக்கப்புறம் இங்கே பாரு மைனஸ் பண்ணுறாங்கன்னு சப்ட்ராக்ட் அந்த க்ளூவோட வச்சு நீ போட்டுக்கலாம். ஓகே, அதுக்கப்புறம் மைனஸும் பண்ணுறாங்க ப்ளஸும் பண்ணுறாங்கன்னா காம்பனண்டோ அண்ட் டிவிடெண்டோ. ஓகேவா? அதுக்கப்புறம் இங்கே மைனஸும் பண்ணுறாங்க ப்ளஸும் பண்ணுறாங்க. ஓகே, இதுக்கு எதுவுமே இல்லை, காம்பனண்டோ அண்ட் டிவிடெண்டோ எதுவுமே கொடுக்கல. ஸோ நன் ஆஃப் தாப்போ. ஓகே, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இது காம்பனண்டோ அண்ட் டிவிடெண்டோ செக் பண்ணுறாங்க. a+4 மைனஸ் பை a-4 b+5. சி இங்கே b+5 இல்லை, இங்கே தான் b+5 b-5 a+4 a-4. சி இது கூட வந்து பார்த்தீங்கன்னா மாற்றி போட்டுக்கிறேன். நீ வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக வந்து சூஸ் பண்ணணும். ஓகே, வேர்ட் ப்ராப்ளம் இப்போ இந்த மாதிரி தான் நான் கேட்கலாம். ஓகே, உனக்கு கொஷினில் எக்ஸாமில் சம்மு வருதுன்னா இந்த வேர்ட் ப்ராப்ளம் மாதிரி தான் வரலாம், அப்படி இல்லைன்னா இந்த மிஸ்லேனியஸ் ப்ராப்ளம் மாதிரி வரலாம். ஓகே, எஸ். ஓகே, ஸோ கொஷின் நம்பர் 24. சி மோஸ்ட்டாக வேர்ட் ப்ராப்ளம்லாம் வந்து பார்த்தோன்னா ஆப்ஷன் டெஸ்டிங்கே பண்ணலாம். ஓகே, ஸோ இப்போ நம்ம நிறையா ஆப்ஷன் டெஸ்டிங் பண்ணி எது கரெக்டான ஆப்ஷன் கண்டுபிடிக்க போகிறோம். கொஷின் நம்பர் 4 என்னப்பா சொல்லுது? டிவிஷன் ஆஃப் 750 into 3 parts in the ratio of 4:5:6. ஓகே, ஃபஸ்ட்டு இது மூணுத்தையும் ஆட் பண்ணால் 750 வரணும் கண்ணா. இது மூணுத்தையும் ஆட் பண்ணால் 750 வரணும். ப்ளஸ் இது மூணுமே எந்த ரேஷியோவில் இருக்கணும்னா 4:5:6 அந்த ரேஷியோவில் இருக்கணும். ஆப்ஷன் 1 பாரு, ஆட் பண்ணால் 750 வருது. ரேஷியோ 4:5:6 பாரு, கரெக்டு 4:5:6. ஏன்னா டிவைடட் பை 50 பண்ணியிருக்கான். 50 தானே, 200 டிவைடட் பை 50 போட்டோன்னா 4, 250 டிவைடட் பை 50 போட்டோன்னா 5, இது போட்டோன்னா 6. ஓகேவா? சிம்பிள். தட் மீன்ஸ் ஏ தான். ஓகே, அதுக்கப்புறம் இதுவும் ஆப்ஷன் டெஸ்டிங். ஏஜ்னு வந்தாலே நீ வந்து பார்த்தா ஆப்ஷன் டெஸ்ட் பண்ணலாம். ஓகே, சி சம் ஆஃப் ஏஜஸ் ஆஃப் 3 person is 150. தட் மீன்ஸ் இது மூணுத்தையும் ஃபஸ்ட்டு ஆட் பண்ணனா 150 வரணும். இது ஒன்று, இது ஒரு க்ரைட்டீரியா. அதுக்கப்புறம் 10 years ago ஃபஸ்ட்டு இது மூணுத்துலேயும் -10 பண்ணி வச்சுக்கோ. ஓகேவா? அந்த மாதிரி -10 பண்ணனா அது என்ன ரேஷியோவில் இருக்குன்னா 7:8:9. தட் மீன்ஸ் ஃபஸ்ட்டு இது மூணுத்தையும் ஆட் பண்ணனா 150 வரதான் பாரு, கரெக்ட் 150 வந்துருச்சு இங்கே. ஓகே, இப்போ 10 வருஷத்துக்கு முன்னாடி இவனோட வயசு எவ்வளோ இருக்கும்? 35, 40, 35. சரி 35, 40, 45 கண்ணா. 35 சரி. ஓகேவா? இது வந்து 10 வருஷத்துக்கு முன்னாடி எவ்வளோ இருக்குன்னா 35, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா 40, 45. இப்போ இது எந்த ரேஷியோவில் இருக்குது? 7:8:9 பாரு. 7 5 35, 8 5 40, 9 5 45. தட் மீன்ஸ் எடுத்த ஃபர்ஸ்ட் ஆப்ஷனே வந்து பார்த்தீங்கன்னா கரெக்ட். ஓகே, அதுக்கப்புறம் அவன் என்ன சொல்கிறான்னா 26. ஓகே, கொஸ்டின் நம்பர் 26 என்ன சொல்கிறான்னா நம்பர்ஸ். ஓகே, 14, 16, 35, 42 ஆர் நாட் இன் அ ப்ரொபோர்ஷன். ப்ரொபோர்ஷன் அதரா 14/16 இஸ் ஈக்குவல் டு 35/42. இந்த மாதிரி ஈக்குவலாக இருந்தால் தான் ப்ரொபோர்ஷன். பட் என்னன்னா இது ப்ரொபோர்ஷனாக இல்லை. எதனால்? இந்த ஃபோர்த் டேர்மில் ஏதோ மிஸ்டேக் இருக்குது. ஓகேவா? ஸோ ஃபோர்த் டேர்மை மாற்றினா ப்ரொபோர்ஷன் வரும். ஓகே, மாற்றி கண்டுபிடி பார்ப்போம். இது வந்து 42 இருந்தால் ப்ரொபோர்ஷன் இல்லை. தட் மீன்ஸ் இது எக்ஸ்னு வச்சு இந்த எக்ஸை சால்வ் பண்ணி கண்டுபிடி பார்ப்போம். எக்ஸை சால்வ் பண்ணால் என்னடா வருது? எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 35 × 16 / 14.
தட் மீன்ஸ் எக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 40 வருது. ஸோ நீ இந்த இடத்துல 42 பதில் 40 போட்டோன்னா ப்ரொப்போர்ஷனாக மாறிடும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? சரி, அதுக்கப்புறம் 2 numbers are in the ratio of 3:4. ஓகே, கொஸ்டினில் எதெல்லாம் 3:4 இருக்குது? இது ஃபஸ்ட்டு 3:4 இல்லை, இதுவும் 3:4 இல்லை. தட் மீன்ஸ் இது ஃபஸ்ட்டு 3:4 இருக்குது. 3 6 are 12, 4 6 are 24. அதுக்கப்புறம் இஃப் 6 இஸ் ஆட் பண்ண பார்ப்போம். 6 ஆட் பண்ணனா எவ்வளோட வருது? 24 30. ஓகேவா? 4:5 மாறிடணும் அப்படின்னு சொல்கிறாங்க. 4:5 மாறிடுச்சு. ஓகே, ஸோ தட் மீன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி தான் கரெக்ட். இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நீ சிம்பிளாக டப்புன்னு ஆப்ஷனை டெஸ்ட் பண்ணி போய்கிட்டே இருக்கணும். சில பேருக்கு ஃபீலாக இருக்கும், சார் என்ன சார் இவ்வளோ ஸ்பீடாக போடுறீங்க? டேய், இதெல்லாம் ஸ்பீடே இல்லை. ஓகேவா? நீ வந்து பார்த்தோன்னா 100 MCQs நீ வந்து பார்த்தோன்னா சால்வ் பண்ணணும். உனக்கு எவ்வளோ தர டைம் இருக்குது? 180 எவ்வளோன்னு தெரியல. உனக்கு 2.5 ஹவர்ஸ்னால் 60 × 2.5. ஓகே, தட் மீன்ஸ் 150 ஹவர்ஸு. 150 ஹவர்ஸு. தட் மீன்ஸ் நீ வந்து பார்த்தோன்னா ஒரு MCQக்கு எவ்வளோ மணி நேரம் எடுத்துக்கணும்? மேக்ஸிமம் 1.5 தான். ஓகேவா? அந்த ரேஷியோவில் நீ எடுத்தால் மட்டும்தான் உன்னால் கம்ப்ளீட்டாக பண்ண முடியும். அப்படி இல்லாட்டினா வந்து பார்த்தோன்னா முடிஞ்சு. ஓகே, ஸோ தட் மீன்ஸ் இதெல்லாம் நீ ஸ்பீடுன்னு சொல்லவே கூடாது. ஓகே ஓகே தென் மிஸ்லேனியஸ் ப்ராப்ளம் கொஸ்டின் நம்பர் 28. See, A is to B is equal to 4:1. That means நீ ஏவை 4 எடுத்துக்கோ, பிஏ 1 எடுத்துக்கோ. இதில் சப்ஸ்டிடியூட் பண்ணி சம்ம சால்வ் பண்ணணும். ஓகே, சப்ஸ்டிடியூட் பண்ண பார்ப்போம். இது வந்து பார்த்தீங்கன்னா 4² + 1/4 சாரி ஸ்கொயர் ரூட். ஓகேவா? தட் மீன்ஸ் 2 + 1/2. தட் மீன்ஸ் 2.5. 2.5னா எவ்வளோடா? 5/2. ஓகேவா? இது எவ்வளோ? 2.5. இது எவ்வளோ? 2.5. தட் மீன்ஸ் ஆப்ஷன் ஏ தான் கரெக்டு. இங்கே தாண்டா வந்து பார்த்தோன்னா பசங்க ஃப்ளாட் ஆவாங்க. சி, இந்த மாதிரி உனக்கு ஒரு ஈக்குவேஷன் கொடுக்குறான். ஓகேவா? பார்த்தாலே காம்ப்ளெக்ஸாக இருக்குது. இந்த மாதிரி உனக்கு ஒரு ப்ரொப்போர்ஷன் கொடுக்குறான். ஓகே, அதுக்கப்புறம் இங்கே வேறு ஏதோ கேட்குறான். எஸ் ஸ்டூடெண்ட்ஸ், ஓகேவா? இப்போ நான் வந்து பார்த்தீங்கன்னா கொஸ்டின் நம்பர் 29 எப்படி சால்வ் பண்ணணும்னு சொல்கிறேன். சி, அதுக்கு முன்னாடி இது ஒன்று தெரிஞ்சுக்கோங்க. இந்த மாதிரி உங்களுக்கு A + B - C, A - B + C, -A + B + C அந்த மாதிரிலாம் உங்களுக்கு ஏதாச்சும் ஒரு சம்மு வருது இந்த பேட்டர்னில். ஓகேவா? அதாவது வந்து பார்த்தீங்கன்னா ப்ளஸும் வருது மைனஸும் வருது. அந்த மாதிரிலாம் ஏதாச்சும் ஒரு ஈக்குவேஷனில் நீங்கள் பார்க்குறீங்கன்னா மோஸ்ட்டாக இதுக்கான ஆன்சரு 1 இருக்கலாம், அப்படி இல்லைன்னா 0 இருக்கலாம். ஓகேவா? எதனால் சார் அப்படி சொல்கிறீங்க அப்படின்னா, எய்தர் ப்ளஸ்ஸு மைனஸு எல்லாம் கேன்சல் ஆகிட்டு 0 ஆகலாம், அப்படி இல்லைனா நியூமரேட்டர் டினாமினேட்டரில் எல்லாம் சேமாக இருந்து கேன்சல் ஆகிட்டு 1 ஆகலாம். ஓகேவா? தட் மீன்ஸ் எய்தர் 0க்கு பாசிபிலிட்டி இருக்குது, 1க்கு பாசிபிலிட்டி இருக்குது. இப்போ எதுன்னு நம்ம செக் பண்ண போகிறோம். ஓகேவா? சி, அப்படியே எடுத்து எதுங்க பார்ப்போம். நான் x/b + c - a. ஓகே, இது கொஞ்சம் பெரிய சம்மு, கேர்ஃபுல்லாக தான் பார்க்கணும். x/b + c - a இஸ் ஈக்குவல் டு y/ இங்கே வந்து bக்கு மைனஸு. ஓகேவா? a + c - b. xy zக்கு வந்து பார்த்தோன்னா அப்போ எங்கே மைனஸ் இருக்கும்? சியில் மைனஸ் இருக்கும். a + b - c. ஓகேவா? இவன் என்ன கேட்குறான் அப்படின்னா, இந்த ஈக்குவேஷனை சால்வ் பண்ண சொல்கிறான் கண்ணா. ஓகேவா? இந்த ஈக்குவேஷனுக்கு வேல்யூ என்னது b - c × x, c - a × y ப்ளஸ் a - b × z, a - b × z. இதுக்கான வேல்யூ என்னது அப்படின்னு கேட்குறான். ஓகேவா? சி, இப்போ இந்த ஈக்குவேஷனை நீ சும்மா ஒரு அசியூம் ஈக்குவல் டு கேன்னு எடுத்துக்கோ. இப்போ நீ கேன்னு எடுத்தனா எக்ஸோட வேல்யூ என்னது? k × b + c - a, k × b + c - a. yக்கு என்னது? k × a + c - b. ஓகேவா? டினாமினேட்டர்லாம் அங்கே நியூமரேட்டராக கொண்டுட்டு வந்துரு. அதுக்கப்புறம் ஜிக்கு என்னது? k × a + b - c. ஓகேவா? இப்போ இந்த எக்ஸுக்கும் ஒய்க்கும் ஜிக்கும் தனித்தனியாக ஈக்குவேஷன் கண்டுபிடிச்சாச்சு. கரெக்டாக? இந்த ஈக்குவேஷனை இங்கே அப்ளை பண்ண பார்ப்போம். இங்கே அப்ளை பண்ணி 1 and only ஏபிசி மட்டும்தான் இருக்கணும் கண்ணா. ஓகேவா? இப்போ நீ வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஈக்குவேஷனில் ஏபிசியும் இருக்குது, ஜெட்டு அதாவது XYZ இருக்குது. நீ இப்போ இது எல்லாத்தையும் 1 and only ஏபிசியாக மாற்று. எப்படியும் வந்து பார்த்தீங்கன்னா ப்ளஸ் மைனஸ் வந்து பார்த்தீங்கன்னா கேன்சல் ஆகும், அப்படி இல்லைன்னா நியூமரேட்டர் டினாமினேட்டர் கேன்சல் ஆகும். என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். 0 வருதா 1 வருதான்னு பார்ப்போம். ஓகேவா? எக்ஸ் இருக்கிற இடத்துல என்ன போடணும்? சரி, எக்ஸ் இருக்கிற இடத்துல k × b + c - a.
k into b plus c minus a. அதுக்கப்புறம் y into சரி y இருக்கிற இடத்துல என்ன போடணும் k into என்னடா போடலாம் a plus c minus b. ஓகே a plus c minus b plus z. சரி z இருக்கிற இடத்துல என்ன போடணும் k a plus b minus c. ஓகேவா a plus b minus c. இப்போ வந்து மூணுத்திலும் k இருக்கிறதுனால கேவை காமன் எடுத்துக்கோ. ஓகேவா கேவை காமன் எடுத்துக்கோ. இப்போ இங்கே பாராம் நீ வந்து பார்த்தனா பேட்டர்ன் கண்டுபிடி என்னதுன்னா b ஸ்கொயரு. ஓகே b ஸ்கொயரு அதுக்கப்புறம் வந்து பார்த்தனா ப்ளஸ் பிசி ப்ளஸ் சரி மைனஸ் ஏபி மைனஸ் ஏபி. ஓகேவா அதுக்கப்புறம் இங்கே பாரு இது பிசி. ஓகேவா மைனஸ் பிசி மைனஸ் சி ஸ்கொயரு அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா மைனஸ் ஏசி. ஓகே ஸோ நீ ஃபஸ்ட்டு இந்த ஈக்குவேஷனை மல்டிப்ளை பண்ணுறனா உனக்கு இத்தனை டேர்ம் வருது. ஓகே பி ஸ்கொயர் வருது அதுக்கப்புறம் மைனஸ் சி ஸ்கொயர் வருது பிசி வருது மைனஸ் பிசி இங்கே கேன்சல் ஆயிடுச்சு. ஓகேவா அதுக்கப்புறம் மைனஸ் ஏபி வருது மைனஸ் ஏசி வருது. ஓகேவா இப்போ நீ இது ஃபுல்லாக கூட சால்வ் பண்ண தேவையில்ல. இது ஒன்று மட்டும் செக் பண்ணு என்னதுன்னா இப்போ இங்கே ப்ளஸ் பிசின்னு இருக்கா சாரி ப்ளஸ் பி ஸ்கொயர்னு இருக்கா மைனஸ் பி ஸ்கொயர் வருமானு பாரு. இங்கே மைனஸ் பி ஸ்கொயர்னு வருமா கரெக்டு இங்கே வரும் கண்ணா. ஓகேவா பி ஸ்கொயரு இன்ட்டு சரி பி இன்ட்டு பி. ஓகேவா பி ஸ்கொயரு இங்கே மைனஸில் இருக்குது. ஓகே சார் தட் மீன்ஸ் நான் ஒரு ப்ளஸ் மைனஸ் ப்ளஸ் பி ஸ்கொயர்னு பார்த்துட்டுனா மைனஸ் பி ஸ்கொயர்னு பார்த்தேன். தட் மீன்ஸ் ஃபியூச்சரில் இதுவும் கேன்சல் ஆகிடும் ப்ளஸ் மைனஸ். ஓகேவா அதுக்கப்புறம் மைனஸ் ஏபின்னு இருக்குது ப்ளஸ் ஏபி வருமானு பாரு. ஆமாம் இங்கே வரும் கண்ணா ப்ளஸ் ஏபி மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் ஏ இன்ட்டு பி. ஓகேவா தட் மீன்ஸ் இதுவும் கேன்சல் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. இங்கே மைனஸ் சி ஸ்கொயர் இருக்குது ப்ளஸ் சி ஸ்கொயர் வருமா இந்த ஈக்குவேஷன்லேருந்து வரும். ஓகே அதுக்கப்புறம் மைனஸ் ஏசின்னு இருக்குது ப்ளஸ் ஏசின்னு வருமா இந்த ஈக்குவேஷன்லேருந்து வரும். தட் மீன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே என்னென்னலாம் வந்து பார்த்தோன்னா ப்ளஸில் இருக்கோ மைனஸில் கண்டிப்பாக வரப்போகுதுன்னு தெரிஞ்சிச்சு மைனஸில் இருக்குது ப்ளஸில் வரப்போகுதுன்னு தெரிஞ்சிச்சு. தட் மீன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே சேர்ந்து ஜீரோன்னு ஆகிடும். தட் மீன்ஸ் கே இன்ட்டு ஜீரோ ஜீரோ நீ ஃபுல்லாக கூட சால்வ் பண்ண தேவையில்ல. ஓகேவா தட் மீன்ஸ் நீ ஏபிசி எக்ஸ்ஒய்சி அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு நியூமரிக்கல் டேர்மும் இருக்குப்பா. ஓகேவா ஏபிசியும் இருக்குது எக்ஸ்ஒய்சியும் இருக்குன்னா எல்லாத்தையும் வந்து பார்த்தீங்கன்னா ஏபிசிக்கு கொண்டுட்டு வா. ஏபிசிக்கு கொண்டுட்டு வந்துட்டுனா அது எப்படி கேன்சல் ஆகுதுன்னு பாரு. ப்ளஸ் மைனஸ் ஆகிட்டு கேன்சல் ஆகுச்சுன்னா ஜீரோன்னு அர்த்தம் இல்லை சார். மேலே வந்து பார்த்தோன்னா நியூமரேட்டர் இருக்குது கீழே டினாமினேட்டர் இருக்குது ஏ பை ஏ அந்த மாதிரி இருக்குதுன்னா மேலேயும் கீழே கேன்சல் பண்ணனா ஒன்றுன்னு இருக்கும். ஓகேவா தட் மீன்ஸ் எதிர இதுக்கு ஆன்சர் ஜீரோன்னு இருக்கலாம் ஒன்றுன்னு இருக்கலாம். நீ அது வந்து ஷார்ட்கட்லேயே கண்டுபிடிச்சிக்கோ. ஓகே தட் மீன்ஸ் இங்கே ஆன்சர் ஜீரோ. அதுக்கப்புறம் the fourth term for which the numbers will be in proportion. See 14 divided by 16 is equal to 35 divided by fourth term கேட்குறான். fourth term ஏன்னா 32ன்னு போட்டோன்னா அது ப்ரொபோஷனாக கம்ப்ளீட் ஆகாது. ஓகேவா fourth term இங்கே எக்ஸ் போட்டோன்னா எக்ஸில் என்ன போட்டோன்னா கம்ப்ளீட் ஆகும் அப்படின்னு கேட்குறான். நீ சால்வ் பண்ணனா உனக்கு ஆன்சர் வந்துருக்கண்ணா. ஓகேவா அதே மாதிரி ஃபைண்ட் த தேர்ட் ப்ரொபோஷனுக்கு ஆல்ரெடி நம்ம பார்த்தாச்சு. என்ன பார்த்தாச்சு ஜாமெட்ரிக் மீன் எடுக்கணும் மல்டிப்ளை பண்ணி ஸ்கொயர் ரூட் எடுத்துன்னா முடிஞ்சிச்சு. ஃபோர்த் ப்ரொபோஷன் அதே தான் என்னதுன்னா 2a divided by a cube is equal to c divided by எனக்கு ஃபோர்த் ப்ரொபோஷன் தெரியாது. ஓகேவா ஏவும் இதுவும் கேன்சல் ஆயிடுச்சுன்னா ஏ ஸ்கொயராக மாறிடும். ஓகேவா தட் மீன்ஸ் எக்ஸ் இந்த சைடு போயிடுச்சுன்னா c இன்ட்டு ஏ ஸ்கொயர் பை 2. ஓகேவா இங்கே இருக்குது c இன்ட்டு ஏ ஸ்கொயர் பை 2. ஓகே அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபைண்ட் டூ நம்பர் சச் தட் மீன் ப்ரொபோஷன் பிட்வீன் தெம் இஸ் 18 அண்ட் தேர்ட் ப்ரொபோஷன் டு தெம் இஸ் 144. ஓகே தட் மீன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணணும். ஆன்சரில் ரெண்டு நம்பர் இருக்குது கரெக்டாக. இங்கே வந்து 9 36 29 56 18 72. இப்போ இந்த ரெண்டு நம்பர் ஓகே ரெண்டு கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணணும். ஃபஸ்ட்டு மீன் ப்ரொபோஷன் 18 வருதான்னு பாரு. மீன் ப்ரொபோஷன் 18 ஒன்றும் இல்லை இது மல்டிப்ளை பண்ணு ஏ இன்ட்டு சி ஸ்கொயர் ரூட். ஓகேவா மல்டிப்ளை பண்ணி ஸ்கொயர் ரூட் எடுத்து பார்ப்போம். 9 into 36 பண்ணிவிட்டு ஸ்கொயர் ரூட் எடுத்தனா 18. தட் மீன்ஸ் ஃபஸ்ட்டு கண்டிஷன் இது சாட்டிஸ்ஃபை ஆகுது. 29 into 56 ஸ்கொயர் ரூட் எடுத்தனா இது சாட்டிஸ்ஃபை ஆகவில்லை. அதுக்கப்புறம் 18 into 72 டிவைட் பை ஸ்கொயர் ரூட் இதுவும் 36ன்னு வருது இது ஆகலை. தட் மீன்ஸ் எய்தர் ஏவாக இருக்கலாம் அப்படி இல்லைனா டியாக இருக்கலாம். தேர்ட் ப்ரொபோஷன் வந்து பார்த்தோன்னா 144 பாரு. தேர்ட் ப்ரொபோஷன்னா சி யூஸ்வலாக ப்ரொபோஷன்னாலே 4 இருக்கும். இன்கேஸ் தேர்ட் ப்ரொபோஷன் இருந்ததுன்னா அது என்ன ப்ரொபோஷன் கண்டினியூட் ப்ரொபோஷன் அர்த்தம். ஓகேவா கண்டினியூட் ப்ரொபோஷன் பண்ணி 144 வருதான்னு பாருன்னு சொல்கிறாங்க தேர்ட் டம். ஓகேவா பண்ணலாமா 9 by 36 is equal to 36 by
144 அப்படின்னு வரணும். ஓகே, டிவைட் பண்ண பார்ப்போம். 9/36 வந்து பார்த்தீங்கன்னா 0.25. இது பண்ண பார்ப்போம். அதே மாதிரி 36/144 வந்து பார்த்தீங்கன்னா 0.25. தட் மீன்ஸ் ஆப்ஷன் ஏ டெஸ்ட் பண்ணோம். 2 கண்டிஷனும் சாட்டிஸ்ஃபை ஆகிடுச்சு. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா அதுதான் கரெக்டான ஆன்சர். ஓகே, சி அதுக்கப்புறம் இஃப் ஏ பி சி டி இ ஆர் இன் கண்டினியூடு ப்ரொபோர்ஷன் தென் ஏபிடிஇ இஸ் ஈக்குவல் டு, அப்படி ஈக்குவேஷனாக நீ வந்து இதை கொண்டுட்டு வாயாம். ஓகே, சி அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா ஏபிசிடிஇ இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா கண்டினியூடு ப்ரொபோர்ஷனில் இருக்குது. ஓகே, கண்டினியூட் ப்ரொபோர்ஷன் என்னது? ஏ பை பி இஸ் ஈக்குவல் டு பி பை சி இஸ் ஈக்குவல் டு சி பை டி இஸ் ஈக்குவல் டு டி பை இ. ஓகேவா? ஓகேவா? ஸோ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு ஈக்குவேஷன் ஃபார்ம் பண்ணிக்கியாச்சு. ஓகே, ஏபிசிடிஇ அது வந்து பார்த்தீங்கன்னா கண்டினியூட் ப்ரொபோர்ஷனில் இருக்குது. ஸோ நம்ம அதை வந்து பார்த்தீங்கன்னா ஈக்குவேஷனில் எழுதியாச்சு. ஓகே, இப்போ ஜஸ்ட் ஒரு அசம்ஷன் எடுங்க. ஓகே, இப்போ சம்டைம்ஸ் ஏ வந்து 1 அப்படின்னு இருக்குது, பி வந்து பார்த்தீங்கன்னா 2ன்னு இருக்குது. ஓகேவா? நான் என்ன அசம்ஷன் எடுத்திருக்கேன்? ஏ வந்து 1ன்னு இருக்குது, பி வந்து 2ன்னு இருக்குது. ஓகேவா? இப்போ இந்த ஒரு 2 அசம்ஷன் எடுத்தாலே போதும், மீதி இருக்கிற எல்லாத்தையும் ஃபில் பண்ணிடலாம் கண்ணா. ஓகேவா? இப்போ இங்கே பி இருக்கா, இந்த பிஏ நீ வந்து பார்த்தீங்கன்னா 2ன்னு எடுத்துக்கோ, ஏன்னா அதை நம்ம அசம்ஷன். ஓகே, இப்போ சி பாரு, சி என்னவா இருக்கணும்? ஓகேவா? சி 1/2. ஓகேவா? இந்த ரேஷியோ மெயின்டைன் பண்ணணும் 1/2 அப்படின்னு சொல்லிட்டு. தட் மீன்ஸ் நீ மேலே 2 போட்டேன்னா இங்கே 4 இருக்கணும். ஏன்னா 2/4 வந்து இஸ் நத்திங் பட் 1/2. ஓகே, அகைன் நீங்கள் 4ன்னு போட்டேன்னா இங்கே 8ன்னு இருக்கணும். கரெக்டாக? இங்கே 8ன்னு போட்டேன்னா இங்கே 16 இருக்கணும். ஓகே, தட் மீன்ஸ் நீ ஏ 1 பி 2ன்னு எடுத்துக்கினா சி என்னவா இருக்கணும்? 4ஆக இருக்கணும். டி என்னவா இருக்கணும்? 8ஆக இருக்கணும். ஏபிசிடி இ வந்து பார்த்தீங்கன்னா 16ஆக இருக்கணும். ஓகேவா? இப்போ நீ சொல்லி பார்ப்போம். அவன் என்ன கேட்குறான்னா ஏபிடிஇ கண்டுபிடிக்க சொல்கிறான். ஏபிடிஇ கண்டுபிடிக்க சொல்கிறான். ஏபிடிஇ கண்டுபிடி பார்ப்போம். ஏ இன்ட்டு 1 இன்ட்டு 2 இன்ட்டு டி என்னதுடா 8 இன்ட்டு 16. ஓகேவா? தட் மீன்ஸ் 256. ஓகே, இப்போ இந்த 256 தான் வந்து பார்த்தீங்கன்னா ஆன்சர் வருதான்னு பாரு. ஏ ஸ்கொயர் 1 ஏ பவர் 4 வந்து பார்த்தீங்கன்னா 1/4 வரல. பி என்னது 2/4 கண்டுபிடி பார்ப்போம். 2 இன்ட்டு 2 இன்ட்டு 2 இன்ட்டு 2 போட்டிங்கன்னா 16 தான் வருது. அப்போ இதுவும் இல்லை. சி பவர் 4, சி பவர்னா என்னதுடா? சி நமக்கு இங்கே சி எக்ஸாம்பிள் என்னது? 4. ஓகேவா? 4/4 போட்டு பார்ப்போம். 4 இன்ட்டு 4 இன்ட்டு 4 இன்ட்டு 4 தட் மீன்ஸ் 256 வந்துருச்சு. ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டான ஆன்சர். இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நீ ஆப்ஷன் டெஸ்டிங் பண்ணக்கண்ணா. ஓகே, ஜஸ்ட் வந்து என்னன்னா உன்னோட ஆப்டிடியூட் யூஸ் பண்ணணும். ஓகே, உன்னோட கிரியேட்டிவிட்டி யூஸ் பண்ணணும். நான் என்ன பண்ணேன்னா இங்கே ஏ இஸ் ஈக்குவல் டு 1 பி இஸ் ஈக்குவல் டு 2. ஓகேவா? நான் என்ன பண்ணேன்? ஒரு ரேஷியோ ஃபார்ம் பண்ணேன். ஓகே, இன்கேஸ் ஃபஸ்ட்டு ரேஷியோ 1/2 இருந்ததுன்னா செகண்ட் ரேஷியோ 2/4 தான் இருந்தாகணும், தேர்ட் ரேஷியோ 4/8 இருந்தாகணும், ஃபோர்த் ரேஷியோ 8/16 இருந்தாகணும். அதுக்கப்புறம் அவன் என்னென்னத்தெல்லாம் மல்டிப்ளை பண்ண சொல்கிறானோ அதை மல்டிப்ளை பண்ணி என்ன ஆன்சர் வருதுன்னு பார்த்தேன். அந்த ஆன்சர் வந்து பார்த்தோன்னா ஆப்ஷனில் எங்கே வருதுன்னு பார்த்தா முடிஞ்சிச்சு. ஓகேவா? அதுக்கப்புறம் இது சிம்பிள் கண்ணா. இது சிம்பிள் எதனால் அப்படின்னு கேட்டிங்கன்னா எல்லா ரேஷியோக்கும் வேல்யூ சொல்லிட்டான். A/B, C/D, E/F. ஓகேவா? அதுக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா 2/5ன்னு சொல்லிட்டான். தட் மீன்ஸ் நீ ACE நியூமரேட்டரில் வர நம்பர் லெட்டர் எல்லாத்துக்கும் 2ன்னு எடுத்துக்கோ. அதுக்கப்புறம் டினாமினேட்டரில் வர எல்லா லெட்டருக்கும் BDF எல்லாத்துக்கும் 5ன்னு எடுத்துக்கோ. அதை இதில் சால்வ் பண்ணனா உனக்கு முடிஞ்சு. ஓகேவா? அந்த சால்வ் பண்ண ஆன்சர் எது வருதோ அதை எடுத்து நீ முடிச்சுக்கோ. ஓகே, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கொஸ்டின் நம்பர் 37 கண்ணா. கொஸ்டின் நம்பர் 37, 38 பார்க்க ரொம்ப கஷ்டமாக இருக்கும். இதுக்கு ஒரே டிப்பு மட்டும் நான் சொல்கிறேன். என்னதுன்னா இப்போ இவன் என்ன சொல்கிறான்? ஏதோ ஒரு ஈக்குவேஷன் இருக்குது. ஓகேவா? ஒரு ஈக்குவேஷன் ஸ்கொயர் ரூட் ஆஃப் 2 - x ப்ளஸ் ஸ்கொயர் ரூட் ஆஃப் 2 + x அதே மாதிரி கீழே டினாமினேட்டரில் இருக்குது இஸ் ஈக்குவல் டு 8ன்னு சொல்கிறான். தென் எக்ஸோட வேல்யூ கண்டுபிடிக்கிறான். தயவு செஞ்சு இதை சால்வ் பண்ணாது. ஓகேவா? சால்வ் பண்ணி இது நீ சால்வ் பண்ணணும்னு வச்சுக்கா உனக்கு பெருசாக வந்து பார்த்தீங்கன்னா அல்ஜிப்ரிக் ஈக்குவேஷன் நீ வந்து எக்ஸ்பேண்ட் பண்ணிகிட்டே போவ. ஓகே, இதை ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கொயர் பண்ணுவேன், 2 சைடும் ஸ்கொயர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இது A + B ஹோல் ஸ்கொயர் அந்த மாதிரி ஃபார்முலாலாம் யூஸ் பண்ணுவேன். இவ்வளோ தர நீ காம்ப்ளெக்சிட்டியே வேணாம். சிம்பிளாக என்ன பண்ணு, இந்த வேல்யூ எடுத்துக்கோ. ஓகேவா? -6.5 -6.5 அதில் 6/5. ஓகேவா? 1.2. ஸோ -1.2ன்னு வருது. இந்த -1.2 இங்கே நீ போட்டு பாரு. போட்டு பார்த்துட்டு உனக்கு ஆன்சர் வருதான்னு பாரு. ஓகேவா? ஃபார் எக்ஸாம்பிள் -1.2 போட்டேன்னா என்னடா வருது? 2 + 1.2. ஓகே, அதே மாதிரி ப்ளஸ் இது ஸ்கொயர் ரூட் எடுத்துக்கோ. 2 - 1.2 இதுக்கு ஸ்கொயர் ரூட் எடுத்துக்கோ.
அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா 2 ப்ளஸ்ஸு 1.2 மைனஸ் ஸ்கொயர் ரூட் ஆஃப் 2 மைனஸு 1.2 இதை அப்படியே சால்வ் பண்ணுப்பா முடிஞ்சு ஓகேவா. நியூமரேட்டர் என்ன வருது 2 ப்ளஸ்ஸு 1.2 ஒரு ஸ்கொயர் ரூட் எடுத்தேன் சரி 2 ப்ளஸ்ஸு 1.2 நான் ஸ்கொயர் ரூட் எடுத்துட்டேன். அதுக்கப்புறம் 2 மைனஸ் 1.2 அதையும் நான் ஸ்கொயர் ரூட் எடுத்துட்டேன் சரி 2 ப்ளஸ் 1.2 அதுக்கப்புறம் 2 மைனஸ் 1.2. ஸோ நியூமரேட்டரில் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு 3.9898 இருக்கு. டினாமினேட்டரில் எவ்வளோ வருது 2 ப்ளஸ் 1.2 2 மைனஸ் 1.2 2 ப்ளஸ் 1.2 ஒரு நிமிஷம் சரிக்கண்ணா. நியூமரேட்டர் வந்து பார்த்தீங்கன்னா எரர் பண்ணிட்டேன். என்ன வருதுன்னா ஆக்சுவலாக 2.6832 அப்படின்னு வருது. டினாமினேட்டரில் பாரு அதே மாதிரி ஓகேவா. டினாமினேட்டரில் எவ்வளோ வருதுன்னா 0.8944 இதை சால்வ் பண்ண பார்ப்போம். 2.6832 டிவைடட் பை 0.8944 ஸோ பர்ஃபெக்டாக 3ன்னு ஆன்சர் வருது. ஸோ நான் வந்து பார்த்தேன்னா இதை சால்வ் பண்ணாலே எனக்கு 3ன்னு ஆன்சர் வந்துருச்சு. தட் மீன்ஸ் ஏ தான் கரெக்ட். ஓகே இதோ நம்மளோட லக்கு ஏ எடுத்தோன்னே வந்துருச்சு. பட் என்ன உனக்கு இங்கே சப்போஸ் வந்து 3 வரல 4 வருதுன்னா இதை டெஸ்ட் பண்ணிப்பார் இதை டெஸ்ட் பண்ணிப்பார் ஓகேவா. இதுவும் அதே மாதிரி தான்ப்பா. நீ என்னன்னா ஏ என்னன்னு கேட்குறாங்க ஃபஸ்ட்டு 8 எடுத்து போட்டுப்பாரு உனக்கு 91 டிவைடட் பை 37 அந்த ஆன்சர் வருதா. அப்படி இல்லைன்னா இதுக்கு டிஜிட்டில் என்ன வருது 2.4594 ஓகேவா. நீ எதை சால்வ் பண்ணால் இந்த ஈக்குவேஷனில் 2.4594 வருதோ அதுதான் கரெக்டான ஆன்சர். ஓகே ஸோ அவ்வளோதான்ப்பா. உனக்கு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ப்ரொபோஷனும் எப்படி ஹேண்டில் பண்ணணும்னு தெரிஞ்சிச்சு. இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இண்டைசஸ் லாகரிதம் 2 யூனிட் இருக்குது. அது 1 by 1 நம்ம பார்ப்போம்.